வணக்கம் அனைவருக்கும். இன்று எமது 269வது அறிவியல் தகவல் அரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவரையும் வருகின்ற வரவேற்றுக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா, பேராசிரியர் ஜியோகிராஃபி டிபார்ட்மெண்ட் அண்ட் டீன் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாஃப்னா இன்று நம்முடன் கலந்து கொள்கின்றார். இன்றைய தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு. நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எல் நீனோ என்று. எல் நீனோ என்றால் என்னன்றதையும் அது எவ்வாறு இலங்கையில் முக்கியமாக வடபகுதியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் அதை நாங்கள் தெரிந்து கொண்டால்தான் நாங்கள் அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ், அதாவது தடுப்புகளை எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றியும் அதை பற்றிய முக்கியமான கலந்துரையாடலில் இன்று கலந்து கொள்ள வந்திருக்கின்றார் ப்ரொஃபஸர் பிரதீபராஜா. நன்றி. அண்மையில் பத்திரிகையாளர் நிக்சன் எழுதியிருந்தார், பேராசிரியர் துரைராஜாவிற்கு பின்னர் யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து பெரிதாக பேராசிரியர்களோ அல்லது பல்கலைக்கழகமோ சமூக செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக இல்லை என்பதை பற்றி அதை இல்லை என்று சொல்ல என்று வந்திருக்கின்றார் பேராசிரியர் பிரதீபராஜா, டீன் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ். இந்த எல் நீனோவை பற்றி வேர்ல்டு மீட்டியராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அண்மையில் கூட இந்த மாதம் 2ஆம் தேதி ஒரு அறிக்கையை விட்டிருந்தார்கள். இது ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு அறிவுரை. இந்த ஆண்டில் ஒரு 80% சாத்தியக்கூறு இருப்பதாக இந்த எல் நீனோ, சூப்பர் எல் நீனோ என்று இந்த முறை, அதாவது மிகவும் பாரம்பரியமான எல் நீனோ வருவதற்கு 80% சாத்தியக்கூறுகள் ஜூன்லேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருப்பதாகவும், 90% சான்ஸ் நவம்பரில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். நாங்கள் ஒவ்வொரு முறையும் இலங்கையில் வெள்ளம் அல்லது காத்தடித்தால் நாங்கள் இங்கே முடிஞ்ச அப்புறம் தான் நாங்கள் காசு சேர்த்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். நான் பர்சனலாகவே 2024 ஆண்டு 2004 ஆண்டு நடைபெற்ற சுனாமி இதிலிருந்து ஒவ்வொரு முறையும் பெரிய வெள்ளங்கள் வரும் பொழுதோ அல்லது சூறாவளி வருகின்ற வெள்ளத்தாக்கள் வரும் பொழுது, அண்மையில் கூட இலங்கையில் இந்த மலையகத்தில் நடைபெற்ற பெரிய வெள்ளப்பெருக்கு கூட எமது தமிழ் ஹெல்ப்லைன் உறுப்பினர் சேர்ந்து அனுப்பியிருந்தோம். அப்படியே ஒவ்வொரு முறையும் நாங்கள் பாதிப்பு வந்த பிறகுதான் நாங்கள் ஏதாவது முயற்சியில் எடுக்கின்றோம். இந்த முறை பாதிப்பு வரும் என்பது தெரிந்து கொண்டு அதை எவ்வாறு அதற்கு நாங்கள் எவ்வாறு ஆயத்தப்படுத்தலாம், எவ்வாறு அந்த பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாப்பதும் லைவ்லிஹுட்களை பாதுகாப்பதையும் எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றி நாங்கள் இன்றைய கலந்துரையாடல் முக்கியமாக கலந்து கொள்ள இருக்கின்ற பேச்சாளர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா சொல்ல இருக்கின்றார். வணக்கம் பேராசிரியர்களே. வணக்கம். நன்றி, நீங்கள் இன்று முடன் கலந்து கொள்வதற்கு நன்றி. இந்த ஒரு முக்கியமான ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கின்ற அது வளமான மக்களை, நல்ல ஒரு எதிர்பார்ப்பில்லை, ஒரு பெரிய வறட்சியோ அல்லது ஆபத்தான காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்ள இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த எல் நீனோ என்றால் என்ன என்பதை பற்றியிலிருந்து நீங்கள் இந்த ஸ்லைட்ஸை நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஓகே, நான் ஷேர் பண்ணுவேன் இங்கேருந்து. நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் ஷேர் பண்ணுங்க. தமிழர் உதவி சேவை மையத்தினுடைய ஏற்பாட்டின் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த கலந்துரையாடலில் பங்கு கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் இன்றைய எங்களுடைய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் ஒரு கருத்துருவாக்கத்தை செய்யக்கூடிய வல்லமை மிக்க சக்தி என்ற அடிப்படையில் ஒரு புலம்பெயர் தேசத்தினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பு ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்வில் பங்கு கொள்வதில் எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கின்றது. ஏனென்றால் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதலே குறிப்பிட்டது போல ஒரு நிகழ்வு வந்ததற்கு பின்னர் அதனுடைய பாதிப்புகள் பற்றி அமர்ந்திருந்து கலந்துரையாடாமல், அந்த நிகழ்வு ஒன்று வரும் என்று தெரிந்ததற்கு பின்னர் அது தொடர்பான போதுமான விழிப்பூட்டல்கள் அல்லது போதுமான அறிவூட்டல் செயற்பாடுகளின் ஊடாக அந்த நிகழ்விலிருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்குகின்ற ஒரு செயற்பாட்டின் அடிப்படையில் தான்
இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வில் பங்கு கொள்வோருக்கு ஒரு மிக முக்கியமான வேண்டுகோள் என்னவென்றால், இந்த கருத்தை நீங்கள் மட்டுமே இல்லாமல் உங்களோடு இணைந்த அல்லது உங்களுக்கு வல்லமை மிக்க எல்லா இடங்களுக்கும் நீங்கள் இதை பரப்ப வேண்டும். ஏனென்றால் என்னை பொறுத்தவரை இது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்னை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் கடந்த புதன்கிழமை கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த எதிர்வு கூறப்பட்டிருக்கின்ற இந்த எல்லினோ தொடர்பான ஒரு முதலாவது கலந்துரையாடலை செய்திருந்தது. அதற்கு பின்னர் மேற்கொள்கின்ற ஒரு முதலாவது புலம்பெயர்ந்த அமைப்பு சார்ந்த கலந்துரையாடல் என்ற அடிப்படையில் இது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. ஏனென்றால் நீங்கள் இந்த அறிமுகத்தில் குறிப்பிட்டது போல உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வளிமண்டலவியல் திணைக்களங்களும் மிகச் சரியாக உறுதியாக எதிர்வு கூறியிருக்கின்ற விடயங்களில் ஒன்று இந்த எல்லினோ என்பது. எல்லினோ என்பதற்கு அப்பால் இது ஒரு சூப்பர் எல்லினோ என்ற அடிப்படையில் பலரும் கருத்துரைத்திருக்கின்றார்கள். பொதுவாக எல்லினோ என்பது வளமைக்கு மாறான சமுத்திர மேற்பரப்பில் ஏற்படுகின்ற, குறிப்பாக பசிபிக் பிராந்தியத்தில் ஏற்படுகின்ற வெப்ப மாற்றம் என்ற அடிப்படையில் எல்லினோ என்பது எப்பொழுதுமே ஒரு பாதகமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வளிமண்டலவியல் தோற்றப்பாடு. அதிலும் குறிப்பாக சூப்பர் எல்லினோ என்பது மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வளிமண்டலவியல் தோற்றப்பாடு. பொதுவாகவே இந்த எல்லினோ என்பது முற்றுமுழுதாக ஒரு இயற்கையின் தோற்றப்பாடு என்றே வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 580 ஆண்டுகளாக இந்த எல்லினோ பற்றிய மிக தெளிவான கலந்துரையாடல்கள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த எல்லினோ என்பது சமுத்திர மேற்பகுதியில் ஏற்படுகின்ற, சமுத்திர மேற்பரப்பில் ஏற்படுகின்ற வெப்பநிலை மாற்றம் என்ற அடிப்படையில் அந்த வெப்பநிலை மாற்றத்தினால் கூட பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் எப்பொழுதுமே சமுத்திரத்தால் சூழப்பட்ட நாடுகளாகவே இருக்கும். குறிப்பாக நிலத்தால் சூழப்பட்டிருக்கின்ற நாடுகளுக்கு பாதிப்புகள் இருந்தாலும் கூட ஒப்பீட்டு ரீதியில் அவற்றினுடைய பாதிப்பு இந்த சமுத்திரத்தால் சூழப்பட்ட நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிக குறைவாக இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் இலங்கை ஒரு முழுவதுமே சமுத்திரத்தால் சூழப்பட்டு இருக்கின்ற ஒரு பகுதி என்பதனால் இலங்கையிலும் குறிப்பாக வடக்கு மாகாணம் என்பது 2 வேறுபட்ட மேற்பரப்புகளையும் பண்புகளையும் கொண்ட கடல் பிராந்தியங்களை தன்னுடைய எல்லைகளாக கொண்டிருப்பதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு இதனுடைய பாதிப்பு ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது சற்று கூடுதலாக இருக்கும் என்ற அடிப்படையிலும் இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது எங்களுடைய பிரதானமான கடமை. ஏனென்றால் இந்த கிளைமேட்டிக் சென்சிட்டிவ் என்று சொல்லுவார்கள். இந்த காலநிலை மாற்றத்துக்கு உணர்திறன் மிக்க பிரதேசங்களில் ஒன்றாக எங்களுடைய இலங்கை, குறிப்பாக வடக்கு மாகாணம் மாறி இருக்கின்றது. அண்மித்த காலப்பகுதிகளில் மிக நீண்ட காலமான ஒரு காலநிலை போக்குகளில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை நாங்கள் எதிர்கொண்டு வருகின்றோம். எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய பிராந்தியத்தில் இருக்கின்ற அல்லது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆபத்து நிலைக்குள் சிக்கி இருக்கின்றோம். பொதுவாக காலநிலை மாற்றம் என்பது, எதிர்வு கூறப்பட்ட காலநிலை மாற்றம் என்பது, குறிப்பாக உலக வங்கியினுடைய காலநிலை மாற்ற செயலகத்தினுடைய அறிக்கையின் பிரகாரம் எதிர்வு கூறப்பட்ட காலநிலை மாற்றம் என்பது இலங்கையினுடைய ஏனைய 8 மாகாணங்களோடும் ஒப்பிடுகின்ற பொழுது வடக்கு மாகாணத்திற்கு மிக உயர்வாக இருக்கும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது எதிர்காலத்திற்கான காலநிலை மாற்றம் என்பது 2026ஆம் ஆண்டிலிருந்து 2100ஆம் ஆண்டு வரையான இந்த 94 ஆண்டு மன்னிக்கவும் இந்த 74 ஆண்டு கால பகுதிக்கு எதிர்வு கூறப்பட்ட அடிப்படையில் மிக கூடுதலான அளவு பாதிப்புகள் வடக்கு மாகாணத்தை சாரும் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வடக்கு மாகாணத்தினுடைய வெப்பநிலை 2100ஆம் ஆண்டு அடிப்படையில் SSP 8.5 என்ற கார்பன் வெளியீட்டு தோற்றத்தில் 5.8 பாகை செல்சியஸ் அதிகரிக்கும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. அத்தோடு எங்களுடைய பிராந்தியத்தில் கடந்த காலத்து வானிலை நிலைமைகளை பொறுத்தவரை அல்லது காலநிலை மாற்றத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு சராசரி மழை வீழ்ச்சியின் அளவில் பெரிய மாற்றங்கள் ஏற்படவில்லை. ஆனால் மழை நாட்களின் அளவு குறைந்து வருகின்றது. ஆகவே சராசரி மழை வீழ்ச்சியில் மாற்றம் ஏற்படாமல் மழை நாட்களில் மாற்றம் ஏற்படுகின்ற நிலைமை என்பது ஒரு நாளுக்கான சரிவு அதிகரித்திருக்கின்றது. ஆகவே வெள்ள அனர்த்தம் என்பது எல்லா காலங்களிலும் ஒரு சாதாரண நிகழ்வாக மாறுகின்ற அளவுக்கு எங்களுடைய பிரதேசத்தில் இந்த காலநிலை மாற்றம் மாறி இருக்கின்றது. ஆகவே ஒரு காலநிலைக்கு உணர்திறன் மிக்க பிரதேசம் என்ற அடிப்படையில் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்ற இந்த எல்லினோ, அதிலும் குறிப்பாக சூப்பர் எல்லினோ தொடர்பாக நாங்கள் ஒரு மிகச் சரியான புரிதலையும் மிகச் சரியான தெளிவுகளையும் வைத்திருக்க வேண்டும். அடுத்த ஸ்லைட்ஸ் இருக்க போட்டீங்களா?
இந்த 2 விலங்குகளும் எங்களை பொறுத்த வரைக்கும் வடக்குக்கும் கிழக்குக்கும் நன்கு பரிச்சயமானவை. இரண்டாவது விலங்கு எங்களுக்கு மிக மிக பரிச்சயமானது. ஏனென்றால் தமிழீழத்தினுடைய தேசிய பறவை என்று அழைக்கப்பட்ட செண்பகம். முதலாவது நாங்கள் எல்லோருமே ஒரு இந்த காலநிலை சார்ந்த விடயங்களுக்கு உணர்திறன் மிக்க ஒரு விலங்கு தேவாங்கு. இந்த ரெண்டுமே ஒரு எங்களுடைய பிரதேசத்தில் இந்த மாறி வருகின்ற காலநிலைக்கு அல்லது மாற்றமடைந்திருக்கின்ற இந்த காலநிலைக்கு மிகுந்த உணர்திறன் மிக்க பறவைகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உண்மையில் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டினுடைய அழிவு என்பதும் இன்னமும் சில ஆண்டுகளுக்கு பிறகு மிக மோசமானதாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த 2 விலங்கினங்களையும் பார்க்க முடியாத சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படும். ஏனென்றால் இந்த இரண்டுமே எங்களுடைய காலநிலைக்கு உணர்திறன் மிக்க பறவைகளாக மாறி வருகின்றன. இந்த விலங்குகள் மட்டுமல்லாமல் பல தாவரங்களும் எங்களுடைய மாறி வருகின்ற காலநிலைக்கு உணர்திறன் மிக்க முறையாக மாறி வருகின்றன. ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இருக்கின்ற இந்த மிகப்பெரிய பலவீனமான நிலைமை என்னவென்றால், இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது தனித்துவமான ஒரு புவியியல் பண்பை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் வடக்கு மாகாணத்தினுடைய கிழக்கு எல்லையாக வங்காள விரிகுடா காணப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தினுடைய மேற்கு எல்லையாக அரபிக்கடல் காணப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தினுடைய வடக்கு எல்லையாக பாக்கு நீரிணையோடு சேர்ந்த இந்திய உபகண்ட நினைவு காணப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தினுடைய தெற்கு பகுதியை பொறுத்தவரையும் வடமத்திய மாகாணம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சியான நிலத்திணிவை கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த புவியியல் அமைப்பை பொறுத்தவரையும் நாங்கள் இந்த காலநிலை சார்ந்த பல விடயங்களுக்கு உணர்திறன் மிக்கவர்களாக மாறி இருக்கின்றோம். அதிலும் எதிர்வு கூறப்பட்ட காலநிலையை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு மிக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புள்ள மாகாணங்களில் முதன்மைப்படுத்தப்பட்ட மாகாணமாக பல ஆய்வுகளும் உலக வங்கியினுடைய பிரதானமான ஆய்வுகளும் வெளிப்படுத்தி நிற்கின்றன. இந்த தோற்றப்பாட்டில் எல்லினோ என்பது பொதுவாகவே உலகம் முழுவதிலும் குறிப்பாக இந்த மத்திய கோட்டுக்கு தெற்காக இருக்கின்ற பல நாடுகளாலும் பாதிப்பை எதிர்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு வளிமண்டலவியல் தோற்றப்பாடாகும். இந்த எல்லினோ என்பது பொதுவாகவே ஒரு இயற்கையான தோற்றப்பாடாக இருந்தாலும் 3 தொடக்கம் 7 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ஒரு வட்ட செயல்முறையின் அடிப்படையில் மீள வருமென எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட எங்களுடைய பிராந்தியத்தில் இதனுடைய தோற்றம் என்பது அல்லது இதனுடைய பாதிப்பு என்பது சற்று குறைவாகவே காணப்பட்டிருந்தது. கடைசியாக 2016ஆம் ஆண்டு சாதாரணமான எல்லினோவினுடைய தாக்கத்தை நாங்கள் அனுபவித்திருந்தோம். ஆனால் ஒரு சூப்பர் எல்லினோவினுடைய தாக்கம் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 130 ஆண்டுகளுக்கு பின்னர் இறுதியாக 1883ஆம் ஆண்டு இந்து சமுத்திர பிராந்தியத்தில் தோற்றம் பெற்ற இந்த சூப்பர் எல்லினோ என்பது வளமையான சமுத்திரத்தினுடைய வெப்பநிலை அதிகரிப்பினுடைய மிக உச்சமான அதிகரிப்பு என்றே குறிப்பிடலாம். பொதுவாக இந்து சமுத்திரத்தினுடைய சராசரி வெப்பநிலை அதிகரிப்பு என்பது எப்பொழுதுமே நிகழ்வது கிடையாது. அது ஒரு பருவம் சார்ந்து நிகழும். குறிப்பாக 2 வேறுபட்ட கடல்களிலும், உதாரணமாக அரபிக்கடலை பொறுத்தவரையும் அரபிக்கடலில் எப்பொழுதுமே இந்த வெப்பநிலை அதிகரிப்பு என்பது மார்ச் தொடக்கம் ஜூன் ஜூலை வரைக்கும் நிலவுவதுண்டு. வங்காள விரிகுடாவை பொறுத்த வரைக்கும், வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் தொடக்கம் பிப்ரவரி வரைக்குமே அதிக வெப்பமான நிலைமை அந்த கடல் பிராந்தியங்கள் சார்ந்து ஏற்படுவது உண்டு. ஆனால் இந்த சராசரி என்பது 27 பாகை செல்சியஸ். அது அரபிக்கடலிலும் சரி வங்காள விரிகுடாவிலும் சரி சமுத்திர வெப்பநிலை என்பது பெருமளவுக்கு 27 பாகை செல்சியஸாக இருக்கும். 27 பாகை செல்சியஸில் இருந்து 1 பாகை செல்சியஸ் அதிகரித்தாலே தாளமுக்கங்கள் அல்லது அதனோடு சேர்ந்த புயல் போன்ற பல்வேறு தோற்றப்பாடுகளுக்கு ஒரு அடிப்படையாக நிலவுவதுண்டு. அதே நேரம் வெப்பநிலை, கடல் வெப்பநிலை, ஒரு பிரதேசத்தினுடைய கடல் வெப்பநிலை தான் அந்த பிரதேசத்தினுடைய இணைப்பான நிலங்களினுடைய வளிமண்டலவியல் தன்மைகளை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான காரணி. இந்த வானிலை தோற்றப்பாடுகளை பொறுத்தவரையில் வானிலை மூலக்கூறுகள் என்று பல கூறுகளை நாங்கள் அழைப்போம். மழை வீழ்ச்சி, வெப்பநிலை, ஆவியாக்கம், ஈரப்பதன், வளிமண்டல அமுக்கம், படிவு வீழ்ச்சி, பல்வேறு வகைப்பட்ட வளிமண்டல மூலக்கூறுகளை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். ஆனால் இந்த அத்தனை வளிமண்டலவியல் மூலக்கூறுகளுக்கும் அடிப்படையான தோற்றப்பாடு என்னவென்றால் வெப்பநிலை தான். இந்த உலகத்திலே
எந்த அகலக்கோட்டு பகுதியில் மிக உயர்வான வெப்பநிலை காணப்படுகின்றதோ அதே இடத்தில் தான் அதிகளவான மழை வீழ்ச்சியும் கிடைக்கும். உதாரணமாக குறிப்பாக மத்திய கோட்டுக்கு அண்மித்த பகுதியில் தான் மிக கூடுதலான மழை வீழ்ச்சி கிடைப்பதும் உண்டு, அதிகூடிய வெப்பநிலை நிகழ்வதுண்டு. இந்த உலகத்தை பொறுத்தவரையில் மிக கூடுதலான வெப்பநிலை கிடைக்கின்ற பிரதேசமாக லிபியாவினுடைய தலைநகரம் திரிப்பேலி காணப்படுகின்றது. அதே அகலக்கோட்டுக்கு அண்மையில் இருக்கின்ற இந்தியாவினுடைய அசாம் மாநிலத்தினுடைய மௌசின் ராம் தான் இன்றைய உலகத்தில் அதிக அளவிலான மழை வீழ்ச்சி பெறுகின்ற பிரதேசமாக காணப்படுகின்றது. ஆகவே எந்த பிராந்தியம் சார்ந்து அல்லது எந்த அகலக்கோடு சார்ந்து அதிக அளவிலான வெப்பநிலை நிலவுகின்றதோ அந்த அகலக்கோடு சார்ந்தே அதிக அளவிலான மழை வீழ்ச்சியும் நிலவுவதுண்டு. அந்த அடிப்படையில் உதாரணமாக கடும் குளிரான பிரதேசங்களில் வெப்பநிலை நிலவுவது கிடையாது, குறைவான வெப்பநிலை நிலவும் மழை வீழ்ச்சியும் கிடைப்பதில்லை. ஆனால் கடுமையான வெப்பநிலை உள்ள பிரதேசங்களிலேயே அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைக்கும், அதிகளவிலான ஆவியாக்கம் நிகழும், நீரியல் வட்ட செயல்முறைகளின் முழு தோற்றப்பாடுகளும் முழுமையாக இடம்பெறும். ஆகவே வளிமண்டலத்தை பொறுத்தவரையில் அல்லது வானிலை காலநிலையை பொறுத்தவரையில் வெப்பநிலை தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மூலக்கூறு. இந்த வெப்பநிலையில் ஏற்படுகின்ற மாற்றம், குறிப்பாக சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலையில் ஏற்படுகின்ற மாற்றம் பல்வேறு வகைப்பட்ட வானிலை மாற்றங்களுக்கு ஒரு மிக பிரதானமான அடிப்படை. உலகம் முழுவதிலுமே தோற்றம் பெறுகின்ற தாளமுக்கங்கள், புயல்கள், சூறாவளிகள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது சமுத்திர மேற்பரப்பினுடைய வெப்பநிலை அதிகரிப்பு அல்லது முனைவு பகுதிகளில் சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை சடதியாக குறைவடைவது முரண் சூறாவளியை உருவாக்குவதற்கான நிலைமைகளை கொண்டிருக்கின்றது. ஆகவே எதிர்வு கூறப்பட்டிருக்கின்ற இந்த எல்லினோ என்பது வெப்பநிலையோடு தொடர்புபட்ட மாற்றம் என்பதனால், குறிப்பாக வெப்பநிலை அதிகரிப்பு என்பதனால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்து சமுத்திரத்தில் எங்களுடைய சராசரி வெப்பநிலை 27°C நிலவுவதுண்டு. அது சில சமயங்களில் 27.8 அல்லது 28.5 மாறினால் கூட ஒரு மிகப்பெரிய அளவிலான தாளமுக்க புயல் செயற்பாடுகள் உருவாக்குவதுண்டு. ஆனால் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்ற இந்த எல்லினோ என்பது கிட்டத்தட்ட 30 வகையை தாண்டியும் சராசரியாக தொடர்ச்சியாக அதிக அளவிலான வெப்பநிலை நிலவுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றது. இந்த வெப்பநிலைக்கு அடிப்படையாக இருக்கின்ற இந்த எல்லினோவினுடைய தோற்றப்பாடு என்பது பொதுவாக உலகம் முழுவதிலுமே 3 தொடக்கம் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோற்றம் பெற்றாலும் கூட எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு சூப்பர் எல்லினோ என்பது 1883 ஆண்டு ஏற்பட்டிருந்தது. அதற்கு பின்னர் இப்பொழுது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இலங்கையினுடைய அனைத்து பிரதேசங்களுமே கடலால் சூழப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் வடக்கு மாகாணத்தினுடைய வடக்கு பகுதி ஒரு 32 கிலோமீட்டர் குறுகலான நீர் கொண்டிருக்கின்றது. அதனை தவிர மிகுதியாயிருக்கின்ற கிழக்கு மேற்கு பக்கங்கள் எல்லாமே மிக பரந்த அளவிலான சமுத்திர மேற்பரப்புகளோடு தொடர்புடைய அரபிக்கடலையும் வங்காள விரிகுடாவையும் கொண்டிருக்கின்றது. சிலைச்சூருக்கு அடுத்து தட்டுறீங்களா? ஓகே. இந்த எல்லினோ என்பதை பொறுத்த வரைக்கும் சமுத்திர மேற்பரப்பில் ஏற்படுகின்ற வெப்பநிலை மாற்றம். இந்த வெப்பநிலை மாற்றத்துக்கான மிக பிரதானமான அடிப்படை என்னவென்றால் இந்த எல்லினோவினுடைய தோற்றப்பாடு என்பது வியாபார காற்றுக்களினுடைய வேகத்திலும் அதனுடைய பலத்திலும் ஏற்படுகின்ற மாற்றம். குறிப்பாக இந்த வியாபார காற்றுகள், வணிக காற்றுகள் என்று சொல்லுவோம். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் 3 பிரதானமான கோட்காற்று தொகுதிகள் காணப்படுகின்றன. நாங்கள் அதனை பேரளவு திட்டத்திலான காற்றுகள் என்று சொல்வதுண்டு. இந்த 3 பிரதானமான காற்று தொகுதிகள் காணப்படுகின்றன. ஒன்று வியாபார காற்று, அதாவது இலங்கை போன்ற பிரதேசங்கள் உள்ளடக்கியதாக மத்திய கோட்டுக்கு இருக்கின்ற போது வியாபார காற்று. இதனை நாங்கள் வடகள் வியாபார காற்று, தென்கள் வியாபார காற்று என்று 2ஆக பிரித்திருக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக மேலை காற்று, உதாரணமாக ஐரோப்பிய நாடுகள் போன்ற பிரதேசங்களில் ஏற்படுகின்ற காற்றுகள் மேலை காற்றுகள். முனைவு பகுதியில் தாண்டி முனைவு பகுதியில் அண்மைத்து வீசுகின்ற காற்றுகள் முனைவு காற்றுகள். இந்த வியாபார காற்றுகளில் ஏற்படுகின்ற மாற்றமே இந்த எல்லினோவினுடைய மிக பிரதானமான தோற்றப்பாடு. பொதுவாக காற்றுக்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியே வீச வேண்டும். ஆனால் பல்வேறுபட்ட காரணிகள் செல்வாக்குகளின் விளைவாக இந்த வடஅரை கோளத்தில் காற்றுக்கள் வலஞ்சுழியாகவும் தென்னரை கோளத்தில் காற்றுக்கள் இடஞ்சுழியாகவும் திருப்பப்படும். அதனால் தான் வடகிழ் வியாபார காற்று என்று நாங்கள் அதனை அழைப்போம். ஏனென்றால் தோற்றம் பெற்று ஆரம்பத்தில் அதனுடைய திசை வடக்கு நோக்கியும் அதன் பின்னர் முடிவடைகின்ற இடத்தில் கிழக்கு நோக்கியும் வீசுவதனால் நாங்கள் வடகிழ் வியாபார காற்று என்ற பெயரில் அழைப்போம். பொதுவாக ஒரு காற்றினுடைய தோற்றத்திலும் அதனுடைய வீசுகையிலும் பல்வேறு வகைப்பட்ட காரணிகள் செல்வாக்கு செலுத்துவது உண்டு. அதில் அமுக சாய்வு விகித விசை, உராய்வு விசை, மைய நாட்ட விசை, மைய நீக்க விசை, புவிச்சுழற்சி விசை அல்லது கொரியோலிஸ் விசை போன்ற
பல காரணிகள் செல்வாக்கு செலுத்துவதுண்டு. பொதுவாக இந்த வியாபார காற்றுக்கள் நான் முதலே குறிப்பிட்டது போல வடக்கிலிருந்து தோற்றம் பெற்றாலும் கிழக்கு நோக்கி வீசுவது உண்டு. இதுவே வியாபார காற்றினுடைய பண்பு. ஆனால் எல்லினோ தோற்றப்பாடு ஒன்று உருவாகுகின்ற பொழுது முதலில் ஏற்படுகின்ற மாற்றம் இந்த வியாபார காற்றுகளில் ஏற்படுகின்ற மாற்றம். இந்த வியாபார காற்றுக்கள் பொதுவாகவே கிழக்கு நோக்கி வீசும் என்ற அடிப்படையில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வீசும். அதனால்தான் அது வடகிழக்கு வியாபார காற்று அல்லது தென்கீழ் வியாபார காற்று என்ற பெயரில் அழைக்கப்படும். ஆனால் இந்த எல்லினோ தோற்றப்பாடு உருவாக்கப்பட்டதன் பின்னர் காற்றுக்களுடைய திசை நேர் எதிராக மாற்றப்படும். ஏற்கனவே இந்த காற்றுக்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு காரணங்களை அடிப்படையானது. உதாரணமாக சமுத்திர நீரோட்டங்களினுடைய வெப்ப செல்வாக்கு செலுத்தும், சமுத்திர நீரோட்டங்களுடைய திசையில் செல்வாக்கு செலுத்தும். பண்டைய காலங்களில் இந்த வியாபார காற்றுக்களை நம்பியே கடல் பயணங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இந்த காற்றுக்கள் நான் முதல்ல குறிப்பிட்டது போல மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வீசுகின்ற பொழுது மேற்கு பகுதியில் இருக்கின்ற வெப்பத்தை கிழக்கு பகுதிக்கு கொண்டு போய் உலகம் முழுவதிலுமே ஒரு வெப்ப சமநிலையை ஏற்படுத்துவதில் இந்த வியாபார காற்றுக்கள் மிகப்பெரிய அளவு பங்களிப்பு செய்யும். ஆனால் எல்லினோ தோற்றம் என்பது இந்த வியாபார காற்றுக்கள் அதனுடைய உண்மையான நிலையிலிருந்து, அதாவது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வீசுவதற்கு மாறாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வீசுவதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கும். அடுத்த ஸ்லைட். இந்த வியாபார காற்றுகளினுடைய இத்தகைய தோற்றம் என்பது பொதுவாகவே 3 வகையான வளிமண்டல சமநிலைகளுக்கு எப்பொழுதுமே உதவியாக இருக்கும். ஒன்று, இந்த சமநிலை என்பது வியாபார காற்றுக்கள் திசை நோக்கி கிழக்கு முதல் மேற்கு நோக்கி வீசுகின்ற காற்றுக்களாக இருப்பதுண்டு. அதற்கு அடுத்ததாக எப்பொழுதுமே இந்த வியாபார காற்றுக்கள் சமுத்திரத்தில் ஏற்படுகின்ற ஒரு வெப்ப சாய்வுக்கு உதவியாக இருக்கும். அதாவது குளிரான நீரை மேற்பகுதிக்கு கொண்டு வந்து வெப்பமான நீரை அடிப்பகுதிக்கு கொண்டு சென்று சமுத்திர பிராந்தியங்களில் ஒரு வகையான சமநிலை நிலவுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவதுண்டு. உதாரணமாக கடல் அடியிலிருந்து குளிர்ந்த மற்றும் நிறைய சத்துக்கள் உள்ள நீரை மேலே கொண்டு வந்து மீன்களுக்கு உணவாகவும் வளிமண்டல சமநிலையை பேணுவதற்கும் உதவுவதுண்டு. அதற்கடுத்ததாக இந்த சாதாரண சூழ்நிலைகளில் அதிகளவான மீன் வளம் நிலவுவதுண்டு. ஆனால் இந்த எல்லினோ என்பது இதற்கு நேர் எதிரான ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்கும். அடுத்த ஸ்லைட்ஸ் இருக்கிறீங்களா? எல்லினோ தோற்றம் பெற்றால் நான் இந்த குறிப்பிட்ட இந்த 3 நிலைமைகளிலும் மாற்றம் ஏற்படுவதென்று. உதாரணமாக மேற்கு பசிபிக்கில் இருக்கிற குவிந்திருந்த சூடான நீர் பெரு நாட்டின் கடற்கரையை நோக்கி கிழக்கு நோக்கி நகர்த்தப்படும். அப்ப ஆரம்பத்திலே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகருகின்ற நிலைமையிலிருந்து மாறி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகர்த்தப்படும். இதனால் வளிமண்டலத்தினுடைய அந்த தோற்றப்பாடுகளும் சமுத்திர மேற்பரப்பினுடைய வெப்பச்சமநிலையும் மாற்றமடையும். இரண்டாவது, ஏற்கனவே குளிர்நீர் மேலே கொண்டு வரப்படுகின்ற செயற்பாடை நாங்கள் அப்வெல்லிங் என்று சொல்லுவோம். இதற்கு மாறாக குளிர்நீர் மேலே வருவது தடுக்கப்பட்டு கீழேயே தொடர்ந்து வைத்திருக்கப்பட்டு ஒரு டவுன்வோலிங் செயற்பாடு நடக்கும். அதாவது குளிர்நீரும் வெப்ப நீரும் கலந்து ஒரு சமநிலையான தோற்றப்பாடு உருவாகாமல் வெப்ப நீர் தொடர்ச்சியாக சமுத்திரத்தின் மேற்பரப்பில் நிலைத்திருக்க குளிர்நீர் தொடர்ச்சியாகவே சமுத்திரத்தின் அடிப்பகுதியில் நிலைத்திருக்கின்ற அந்த செயற்பாடு இந்த எல்லினோவால் உருவாக்கப்படும். ஆகவே இந்த செயற்பாட்டிலும் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தது, வியாபார காற்றுக்கள் பலவீனமடைந்து திசை மாறும் அல்லது முழுமையாக வீசாமல் இருக்கும். ஆகவே இந்த தோற்றப்பாடு என்பதுதான் இந்த எல்லினோவினுடைய மிக பிரதானமான செயற்பாடு. அதாவது சமுத்திரத்தில் வெப்பமான நீர் அடிப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு குளிரான நீர் மேற்பகுதிக்கு கொண்டு வருகின்ற செயற்பாடு தடுக்கப்பட்டு சமுத்திரத்தின் மேற்பகுதியில் வெப்ப நீர் தொடர்ச்சியாக நிலவும், அடிப்பகுதியில் குளிர் நீர் தொடர்ச்சியாக நிலவும். ஆகவே இது ஒரு பெரிய மாற்றம். இரண்டாவது, இந்த குளிர்ந்த நீர் மேலே கொண்டு வர தடுக்கப்படுகின்ற அதே சமயம் வெப்பம் மேற்கு நோக்கி கடத்தப்படுகின்ற செயற்பாடு. அதற்கு அடுத்ததாக காற்று வலுவிழத்தல் அல்லது செயற்பாடாது போதல். இந்த 3 செயற்பாடுமே எல்லினோவினுடைய தோற்றப்பாடு என்ற பெயரினால் அழைப்பார்கள். எல்லினோ என்பது ஒரு ஸ்பானிய சொல்லு. இந்த எல்லினோ என்பதனுடைய பொருள் என்னவென்றால் ஜேசுவின் குழந்தை என்ற பெயரில் அழைக்கப்படும். அதாவது 1507ஆம் ஆண்டு பெரு நாட்டிலும் ஈக்வடோரிலும் மிக அதிக அளவிலான மீன்கள் இந்த கடுமையான வெப்பத்தினால் இறந்து கரையொதுங்கியதன் பின்னரே இந்த எல்லினோவினுடைய தோற்றப்பாடு தொடர்பான விடயங்கள் கண்டறியப்பட்டது. அதற்கு கண்டறியப்பட்ட காலம் ஒரு கிறிஸ்துமஸ் காலம் என்பதனால், குறிப்பாக ஒரு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி கண்டறியப்பட்டதனால் கிறிஸ்துமஸ் காலம் என்பதனால் அதனை இயேசுவின் குழந்தை என்ற பெயரினால் அழைப்பார்கள். அன்று முதல் இன்று வரை சமுத்திர மேற்பரப்பில் ஏற்படுகின்ற வெப்ப அதிகரிப்பினை எல்லினோ என்றும் குளிர் அதிகரிப்பினை லானினோ என்ற பெயரினாலும்
அழைப்பார்கள். இதுவே எல்லினோவினுடைய மிக பிரதானமான அடிப்படை. எல்லினோவை பொறுத்தவரையும் எங்களுக்கு இந்த எல்லினோவினுடைய நிகழ்வுகள் 1500ஆம் ஆண்டிலிருந்து கண்டறியப்பட்டாலும் கூட இது பற்றிய ஆய்வுகள் மிக குறைவாகவே இருந்தது. குறிப்பாக 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பின்னரும் அல்லது 2ஆம் உலக மகா யுத்தத்தின் பொழுதும் தான் இந்த உலகம் முழுவதிலுமே வானிலை தோற்றப்பாடுகளினுடைய பல்வேறு வகைப்பட்ட விடயங்கள் ஆராயப்பட்டன. இந்த 2ஆம் உலக மகா யுத்தத்திற்காக கப்பல்கள் பயன்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலும் விமானங்கள் பயன்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்களிலும் சடுதியான வானிலை தோற்றப்பாடுகளினால் அந்த எதிர்பார்க்கப்பட்ட பயணம் வெற்றிகரமாக அமையாமையினால் அந்த விமான பயணங்களிலும் கப்பல் பயணங்களிலும் ஈடுபட்ட போர் விமானிகளும் அல்லது போர் மாலுமிகளுமே இந்த வானிலை தொடர்பாக ஆய்வுகள் செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் 1945ஆம் ஆண்டுக்கு பின்னரே இந்த எல்லினோ பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனாலும் இன்றும் கூட மிக முழுமையாக எல்லினோவினுடைய அத்தனை விடயங்களும் ஆராயப்படவில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். அடுத்த ஸ்லைட். இந்த எல்லினோவினுடைய தோற்றப்பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லினோ என்பது ஏன் நாங்கள் இந்த வருடம் நாங்கள் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக கருத வேண்டும் என்று சொல்லி சொன்னால் 3 விடயங்கள் காரணமாக இந்த ஆண்டுக்கான எதிர்வு கூறப்பட்ட எல்லினோ என்பது கிட்டத்தட்ட ஒரு மிக இந்த முக்கியத்துவம் வாய்ந்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் எதிர்வு கூறப்பட்டது என்று எனக்கு கூற முடியாது. ஏனென்றால் பசிபிக் சமுத்திரத்தில் கடந்த 18ஆம் தேதி சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை சராசரியை விட 0.7 அதிகரித்திருக்கின்றது. ஜூலை மாதத்தினுடைய நடுப்பகுதியில் குறிப்பாக ஜூலை மாதத்தினுடைய 22ஆம் தேதிக்கு பின்னர் இந்து சமுத்திரத்தினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை 1.2 அதிகரிக்கும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நான் நினைக்கின்றேன் இந்த ஜூலை மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து ஆகஸ்ட் மாதங்களில் எல்லாமே இந்து சமுத்திரத்தினுடைய வெப்பநிலை எதிர்பார்த்த அந்த அளவாகி 2.5 கூடுதலாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லினோ என்பது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்ற அல்லது உருவாகி இருக்கின்ற எல்லினோ என்பது 3 வழிகளில் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒன்று, இந்த எல்லினோவினுடைய தாக்கம் உலகம் முழுவதிலும் இருக்கும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. 2வது, மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சமுத்திர மேற்பரப்பினுடைய வெப்பநிலையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான சீர்குலைவை அல்லது ஒரு மிகப்பெரிய அளவிலான மாறுபாட்டை ஏற்படும் என்ற அடிப்படையில் கூறப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக SST என்று சொல்லப்படுகின்ற சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சமுத்திர மேற்பரப்பினுடைய வெப்பநிலை கண்காணிப்புகளினால் இந்த எல்லினோ என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றமாக அல்லது மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஸ்லைட்ஸ். இந்த உலகம் முழுவதிலுமே 3 வகையான பாதிப்புகள் இந்த எல்லினோவினால் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. ஒன்று, மிகப்பெரிய அளவிலான வெள்ளம் அல்லது வறட்சி. பொதுவாகவே நான் இந்த சமூக வலைத்தளங்களில் பார்க்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். என்னவென்றால், எல்லினோ என்பது வறட்சியை உருவாக்கும், அதாவது வறட்சியை மாத்திரம்தான் உருவாக்கும் என்ற அடிப்படையில் பலரும் கருத்து கூறுகின்றார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. எல்லினோ என்பது 2 வேறுபட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதாவது மிகப்பெரிய அளவிலான வெள்ளத்தை ஏற்படுத்தும் அல்லது மிகப்பெரிய அளவிலான வறட்சியை ஏற்படுத்தும். சில சமயங்களில் சில ஆய்வாளர்கள் கூறுவார்கள், ஒரு பருவம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழையை ஒரு கிழமைக்குள் பெய்ய பண்ணிவிடும் என்று. அதாவது ஒரு உதாரணமாக வடக்கு மாகாணத்தினுடைய வடகல் பருவக்காற்றினுடைய சராசரி 540 மில்லிமீட்டர் என்றால் அந்த 540 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் சில சமயங்களில் ஒரு கிழமைக்குள் குறைத்து விடலாம் என்பது. 2வது, மிக நீண்ட காலத்துக்கு மழை, அப்ப உண்மையில் மிக நீண்ட காலத்துக்கு மழை இல்லாமல் மிக அதிக அளவிலான வெப்பநிலை நிலவும் என்பது. ஆகவே இந்த 2மே இந்த எல்லினோவினால் ஏற்படக்கூடிய உடனடியான வானிலை பாதிப்புகள். அதாவது ஒன்று, மிக அதிக அளவிலான தாளமுக்கங்கள் புயல்கள் தோற்றம் பெற்று மிகப்பெரிய அளவிலான மழை வீழ்ச்சி வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுத்தப்படலாம், அல்லது மிக நீண்ட காலத்துக்கு மழை இல்லாமல் மிக அதிகரித்த வெப்பநிலை நிலவலாம் என்பது. ஆகவே இந்த 2 விளைவும் அதனுடைய தொடர்ச்சி தன்மைகள் பல்வேறு வகைப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும். உதாரணமாக கடுமையான வறட்சி ஏற்படும் அல்லது மிக கடுமையான வெள்ளம் ஏற்படும் என்பது. இதனுடைய மிக அதிகளவான பாதிப்பு விவசாயத்தில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு கொண்டு வரும், மீன்பிடியில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை கொண்டு வரும். மிக முக்கியமாக எங்களுடைய நீர்வளங்கள் மீது இது மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர் கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது உண்மையில் இந்த நிகழ்வு எதுவாக இருந்தாலும், ஏனென்றால் பொதுவாக சமுத்திர மேற்பரப்பினுடைய வெப்பநிலை அதிகரிப்பு என்பது தொடர்ச்சியான அல்லது நிலையான தாளமுக்கங்கள் புயல்களை உருவாக்கி மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தலாம், அல்லது மிக தொடர்ச்சியாக
வெப்பநிலை அதிகரிப்பை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய வறட்சியை ஏற்படுத்தலாம். ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தயார் நிலைமை என்பது இந்த இரண்டுக்குமே நாங்கள் எங்களை தயார்படுத்தி வைத்திருக்கணும். அதிலும் குறிப்பாக இலங்கைக்கு எதிர்வு கூறப்பட்டிருக்கின்ற அல்லது கண்டறியப்பட்ட எதிர்வு கூறலின் அடிப்படையில் இரண்டு வேறுபட்ட தோற்றப்பாடுகளை இந்த ஆண்டிலேயே நாங்கள் அனுபவிப்போம். உண்மையில் இந்த முறை தோற்றம் பெறுகின்ற அல்லது தற்போது உருவாகி இருக்கின்ற இந்த எல்லினோ என்பது குறைந்தது 13 மாதங்களும் கூடியதாக 19 மாதங்களின் நிலவும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் மிக அதிக வெப்பநிலை, மழை பற்றாக்குறை அல்லது ஒரு வறட்சியான நிலைமை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை எங்களுடைய வடகல் பருவ காற்று காலத்தில் மிக முக்கியமாக உண்மையில் இதில் இணைந்திருக்கின்ற வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய மக்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், தென்மேற்கு பருவக்காற்று மழை காலத்தில் ஒரு வறட்சி நிலைமை நிலவுவதற்கின்ற அதே சமயம் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மிக அதிக அளவிலான மழை வீழ்ச்சி நிலவும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரையும் உண்மையில் இரண்டுமே ஒரு மிகப்பெரிய அளவிலான தொடர்ச்சி தன்மையான பாதிப்புகளை ஏற்படுத்த இருக்கின்றது என நான் நினைக்கின்றேன். என்னை பொறுத்தவரையும் தென்மேற்கு பருவக்காற்று மழை எதிர்பார்த்த அளவு தென்பகுதிக்கு கிடைக்கவில்லை, இலங்கையினுடைய தென்பகுதிக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் இன்னமும் நாட்கள் இருக்கின்றது என்ற அடிப்படையில் நாங்கள் அவற்றை பொறுத்திருந்துதான் பார்க்கலாம். ஆனால் தென்மேற்கு பருவக்காற்று மழை இம்முறை சராசரியை விட 11% குறைவடைந்து 89% அளவே மழை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சராசரியை விட மழை குறைவு என்பது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. அதேவேளை எங்களுடைய வடகல் பருவக்காற்று காலம் என்று அழைக்கப்படுகின்ற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அதிக அளவிலான மழை வீழ்ச்சி கிடைக்கும் என்றால் அது ஒரு மிகப்பெரிய அளவான பாதிப்பை அல்லது அழிவை ஏற்படுத்த உருவாகும். இதுல குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், நவம்பர் மாதத்திற்கு பின்னர் மிகப்பெரிய அளவிலான மழை வீழ்ச்சி பற்றாக்குறையை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்றோம். ஆகிய எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெள்ளத்தினாலும் நாங்கள் பாதிக்கப்படுவதற்கான நிலைமையை கொண்டிருக்கின்றோம். மிக அதிக அளவிலான வறட்சியினாலும் நாங்கள் பாதிப்பை கொண்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த இரண்டு நிலைமைகளும் எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை கொண்டு வரும். ஏனென்றால் வங்காள விரிகுடாவினுடைய வெப்பநிலை அதிகரிப்பு என்பது தொடர்ச்சியாக தாளமுக்கங்கள் புயல்களை ஏற்படுத்தும். அதேபோல செப்டம்பர் மாதம் வரையிலும் மழை வீழ்ச்சி குறைவாக இருந்தால் அல்லது அதிக அளவிலான வெப்பநிலை நிலவினால் அதிக அளவிலான ஆவியாக்கம் நிகழ்ந்து எங்களுடைய தரை மேற்பரப்பு நீர்நிலைகள் வற்றுவதோடு தரைக்கீழ் நீர்நிலைகளும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அடுத்தது ஓகே, இதனுடைய தொடர்ச்சித்தன்மை நீங்கள் பார்த்தீர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எதிர்கூறப்பட்டிருக்கின்ற கடுமையான வெள்ளம் அல்லது வறட்சி எங்களுடைய பிரதேசத்தினுடைய வாழ்வாதாரத்தை மிக மோசமாக பாதிக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் ஆகிய 2 மாகாணங்களிலும் 62% நேரடியாகவே இந்த முதல்நிலை பொருளாதார நடவடிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றார்கள். அதாவது விவசாயம், மீன்பிடி அல்லது ஆரம்ப கட்ட கைத்தொழில் செயற்பாடுகளில் தொடர்பை கொண்டிருக்கின்றோம் என்ற அடிப்படையில் நாங்கள் 62% மிக நேரடியாக இந்த முறைமழையினால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவிலான தானிய பற்றாக்குறை நிலவுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஏனென்றால் எங்களுடைய சிறுபோகம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்பொழுது இருக்கின்ற இந்த சிறுபோகம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். ஆனால் காலபோகம் எங்களுடைய திட்டமிட்ட செயற்பாட்டின் ஊடாகத்தான் நாங்கள் அதனை குறிப்பிட்டது போல இவ்வாண்டு மழையினுடைய அளவு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் மிக உயர்வாக இருக்கும் என்பதனால் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற 2 வகையான நெல் விதைத்தல் முறைகள் இருக்கின்றது. ஒன்று புழுதி விதைப்பு, இன்னொன்று சேற்று விதைப்பு என்று சொல்லுவார்கள். சேற்று விதைப்பு என்பது போதுமான மழை கிடைத்து அதன் பின்னர் நீரை தேங்க வைத்து மேற்கொள்கின்ற ஒரு விதைப்பு செயற்பாடு. புழுதி விதைப்பு என்பது ஒரு குறுகிய அளவு மழை கிடைத்தாலே அதற்குள் நெல்லை விதைக்கின்ற செயற்பாடு. ஆனால் என்ன பொறுத்தவரையும் இந்த ஆண்டு நாங்கள் முன்கூட்டியே, அதாவது ஒரு குறிப்பிட்ட அக்டோபர் நவம்பரில் மிக கடும் மழை எதிர்கூறப்பட்டிருப்பதனால் அந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் கிடைக்கின்ற கனமழையை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நாங்கள் பயிர்களை முன்கூட்டியே வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் சேற்று விதைப்புக்காக காத்திருந்தால் நவம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதியில் தான் நாங்கள் விதைக்க வேண்டியிருக்கும். ஆனால் நவம்பர் பிற்பகுதிக்கு பின்னர் மிக குறைவான மழை போன்ற நிலைமையினால் நாங்கள் பாதிக்கப்படலாம். ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் நவம்பரும் அதிக அளவிலான மழை வீழ்ச்சி கிடைக்கும் என்ற அடிப்படையில் முன்கூட்டியே இம்முறை சேற்று விதைப்பை தவிர்த்து புழுதி விதைப்புக்கு போவதனூடாக நாங்கள் ஓரளவுக்கேனும் எங்களுடைய பயிர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அடுத்த ஸ்லைட். செங்கலை பொறுத்த வரைக்கும் இம்முறை நாங்கள் இந்த எல்லினோவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 3 விடயங்கள் சார்ந்து மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று, இந்த எல்லினோ தொடர்பான தரவு சேகரிப்பு அல்லது அதனோடு சேர்ந்த பகுப்பாய்வு அல்லது அதனோடு சேர்ந்த சிக்கலான விடயங்கள் மீதான
ஒரு தெளிவான கண்டறிதலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையை தான் முதலில் குறிப்பிட்டது போல எங்களை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு அல்லது இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த 2026ஆம் ஆண்டில் 2 வேறுபட்ட வானிலை தோற்றப்பாடுகளை கொண்டிருக்கின்றோம். ஜூலை மாதத்தினுடைய நடுப்பகுதியிலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஒரு வறண்ட அல்லது அதிகளவான வெப்பநிலையை கொண்டிருப்போம். அதற்கு மாறாக அக்டோபரிலும் நவம்பரிலும் அதிகளவிலான மழையை கொண்டிருக்கின்றோம். மீளவும் டிசம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து வறட்சியான வானிலையை கொண்டிருப்போம். ஆகவே நாங்கள் இந்த சிக்கலான நிலைமைகளை கருத்தில் கொண்டு எங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளை திட்டமிட்டால் ஓரளவுக்கு நாங்கள் அதனிலிருந்து வெற்றி பெற முடியும். அதற்கு அடுத்து எங்களை பொறுத்த வரைக்கும் இம்முறை நான் குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால், நாங்கள் கடந்த 20 ஆண்டுகளில் உருவாக இருக்கின்ற மிக மோசமான மிகவும் வலுவான ஒரு எல்லினோவாக இது இந்த சமுத்திர பிராந்தியத்தில் இருக்கும். இரண்டாவது, இதனுடைய அதிர்வெண்ணை பொறுத்தவரையில் இந்த 2 வருஷங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் என்று எதிர்கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது வருகின்ற ஜூலை மாதம் தோற்றம் பெறுகின்ற இந்த எல்லினோ 2027ஆம் ஆண்டு டிசம்பர் வரைக்கும் நீடிக்கும் என எதிர்கூறப்பட்டிருப்பதனால் கிட்டத்தட்ட 2 வருடங்களை உள்ளடக்கியதாக இந்த எல்லினோ நிலவுவதனால் மிக அதிக அளவிலான பாதிப்பை நாங்கள் கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அடுத்த ஸ்லைட். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லினோவினால் ஏற்படுகின்ற பாதிப்பு என்பது மிகவும் உயர்வாகவே இருக்கும். நான் ஏற்கனவே இந்த கருத்துரையின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல சமுத்திர மேற்பரப்பினுடைய வெப்பநிலை அதிகரிப்பு என்பது சமுத்திரங்களால் சூழப்பட்ட அல்லது சமுத்திரங்களை எல்லைகளாக கொண்ட நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணமாக சில நாடுகளை பொறுத்த வரைக்கும் நிலத்தால் சூழப்பட்ட சில நாடுகளுக்கு இவற்றுடைய பாதிப்பு உயர்வாக ஓரளவுக்கு இருந்தாலும் கூட சமுத்திரத்தினால் சூழப்பட்டிருக்கின்ற நாடுகளுக்கு, அதாவது சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிப்பினால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளுக்கு இது மிக உயர்வான பாதிப்பை கொண்டிருக்கு. அடுத்த ஸ்லைட். அந்த அடிப்படையில் இலங்கை ஒரு 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு என்பதனால் இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை கொண்டுவதாக இது இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் 2 வகையான பிரச்சனைகளை நான் அடையாளப்படுத்தி இருக்கின்றேன். ஏற்கனவே இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றேன். ஜூலை மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஒரு வறண்ட வானிலை நிலவும். தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்ததை விட குறைவான அளவில் கிடைக்கும். ஒரு வறண்ட வானிலை தொடர்ச்சியாக சில பகுதிகளுக்கு நீடிக்கும் என்பதனால் அது ஒரு அசௌகரியமான வானிலை தோற்றப்பாடுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும். ஏனென்றால் பல விவசாயிகள் இந்த மானாவாரியான மழை நம்பியே பயிற்சிகளை மேற்கொள்ளுகின்றனர். குறிப்பாக தென்பகுதி சார்ந்த பல விவசாயிகள் அல்லது தென்மேற்கு பருவக்காற்றை நம்பி மேற்கொள்ளுகின்ற இதனால பாதிக்கப்படும். அதனுடைய நிலைமை நாடு முழுவதிலும் ஒரு பொருளாதார ரீதியான நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கு. அடுத்து இந்த நான் முதல் சொன்னது மாதிரி முதலாவது கட்டம் என்பது ஜூலை தொடக்கம் செப்டம்பர் வரை ஒரு கடுமையான வெப்பநிலை அதிகரிப்பையும் கடுமையான வறட்சியையும் கொண்டிருக்கும். ஆனால் 2வது கட்டத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மிக கூடுதலான அளவு மழை வீழ்ச்சி கிடைக்கும். இந்த கூடுதலான மழை வீழ்ச்சி என்பது நான் முதலில் குறிப்பிட்டது போல இந்த எல்லினோ என்பது பல ஆராய்ச்சி கட்டுரைகள் குறிப்பிட்டது போல சில சமயங்களில் ஒரு பருவத்துக்குரிய மொத்த மழை வீழ்ச்சியை ஒரு கிழமைக்குள் தந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆகவே அது போன்ற ஒரு வானிலை தோற்றப்பாட்டை அது ஏற்படுத்தும் என்பதனால் உண்மையில் நாங்கள் வறட்சிக்கும் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதேவேளை இந்த வெள்ளத்துக்கும் நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லைட். உண்மையில இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரை கடந்த 15ஆம் தேதியே நாட்டினுடைய ஜனாதிபதி தலைமையில் ஒரு அதிஉயர் ஆலோசனை குழு கூடப்பட்டிருக்கின்றது. எல்லினோவினை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்று தொடர்பாக. ஆனால் உண்மையில் என்ன பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு மிக விரைவாகவும் மிகவும் வினைத்திறனாகவும் இந்த எல்லினோ தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆனால் கடந்த 15ஆம் தேதி ஜனாதிபதி மாளிகையில் இதற்கான ஒரு உயர்மட்ட கூட்டம் ஒன்று கூடப்பட்டிருக்கின்றது. துறை சார்ந்த அத்தனை அமைப்புகளும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் இது துறை சார்ந்தவர்களோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. ஏனென்றால் இதனால் ஒவ்வொரு தனிமனிதர்களும் பாதிக்கப்படும் வாய்ப்பு இருப்பதனால் அந்த தனிமனிதர்கள் தங்களுக்கு பொருத்தமான மாற்று வழிமுறைகளை பற்றி சிந்திப்பதற்கும் மாற்று வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்குமாக நாங்கள் பல்வேறு வகைப்பட்ட கட்டமைப்புகள் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு செயற்திட்டத்தை உருவாக்கினால்தான் மக்களுக்கு இந்த தகவல்கள் போய் சேரும். மக்கள் அதற்கேற்ற வகையில் அதனை ஒரு மிகவும் சிக்கலான பிரச்சனை என்று உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் தங்களுடைய வினைத்திறனான எதிர்வினைகளை ஆற்ற முடியும். அடுத்த ஸ்லைட்ஸ். உண்மையிலே நான் சொன்னது போல இலங்கைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால் என்னவென்றால் உணவு பாதுகாப்பின் மீதான அச்சுறுத்தல். ஏனென்றால் ஏற்கனவே இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய பெருமளவான உணவுகளை பொறுத்தவரையில் இறக்குமதிகளிலேயே தங்கி இருக்கின்றது.
குறிப்பாக சில காலங்களில் அரிசி கூட இறக்குமதி என்ற நிலைமையிலேயே காணப்படுகின்றது. ஏனென்றால் இலங்கையினுடைய தன்னிறைவு உணவு தன்னிறைவு என்பது இலங்கையை பொறுத்தவரையில் உள்நாட்டு உற்பத்திகளால் ஏற்படுத்தப்படுவதில்லை. பெருமளவுக்கு அது இறக்குமதிகளினாலே ஏற்படுத்தப்படுவது உண்டு. ஆகவே இந்த உணவு பாதுகாப்பில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலான கணிசனை கொள்ள வேண்டி இருக்கின்றது இலங்கை மக்கள் முழுவதும். அதே போன்று குடிநீர் விநியோகம் உண்மையில் ஒரு பெரிய சிக்கலான நிலைமையை ஏற்படுத்தும். ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையினுடைய மேல் மாகாணத்தினுடைய நீர் விநியோகத்திலேயே தங்கி இருக்கின்றது. அந்த நீர் விநியோகம் என்பது பெருமளவுக்கு இந்த ஆறுகளினால் குறிப்பாக கலைநீரத்தில் கொண்டு வரப்படுகின்ற நீரிலே தங்கி இருப்பதனால் இந்த வறட்சி அல்லது தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறை என்பது இந்த குடிநீர் விநியோகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அளவிலான சவாலை ஏற்படுத்தக்கூடும். உண்மையில் வடக்கை பொறுத்த வரைக்கும் வடக்கின் மிகப்பெரிய குடிநீர் திட்டமாக தாலியடி திட்டம் இருப்பதனால் ஓரளவுக்கு அது கடல் நீர் என்பதனால் ஓரளவுக்கு அதனை நிலைத்து இருக்கும். ஆனால் இலங்கையினுடைய ஆறுகள் அல்லது ஏனைய நீர் மூலங்களை நம்பி இருக்கின்ற ஆறுகள் அல்லது தரைக்கீழ் போன்ற, அதாவது தரை மேற்பரப்பு அல்லது தரைக்கீழ் நீர்நிலைகளை மூலமாக கொண்டிருக்கின்ற குடிநீர் விநியோகம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான சிக்கலை ஏற்படுத்தும். அதே போன்று பல்வேறு பிரதேசங்களில் நீர் சேமிப்பு என்பதும், அதாவது தரை மேற்பரப்பு சேமிப்பு என்பதும் தரைக்கீழினுடைய சேமிப்பு என்பதும் மிக குறைவாகவே இருக்கு. உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலான விடயம் என்னவென்றால் எங்களுக்கு கிடைக்கின்ற மழை வீழ்ச்சியே எங்களுடைய தரை மேற்பரப்பு நீர்நிலையையும் தரைக்கீழ் நீர்நிலை சேமிப்பையும் தீர்மானிக்கின்ற காரணி என்பதனால் மழை வீழ்ச்சியில் ஏற்படுகின்ற பற்றாக்குறை அல்லது மழை வீழ்ச்சியில் ஏற்படுகின்ற மேலதிகம் என்பது நிச்சயமாக அந்த தரை மேற்பரப்பு தரைக்கு கீழ் நீர் சேமிப்பில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை இது தொடர்பான ஒரு மிக கூடிய அளவு கவனத்தை கொண்டிருக்க வேண்டும். அடுத்த ஸ்லைட்ஸ். இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கையினுடைய எரிசக்தி துறை என்பது குறிப்பாக மின் உற்பத்தி என்பது 2 வகையான கட்டமைப்புகளை தங்கி இருக்கின்றது. ஒன்று புதுப்பிக்க முடியாத சக்தி வளங்களை பயன்படுத்தியது, இரண்டாவது புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்களை பயன்படுத்தியது. அதிலும் குறிப்பாக நீர்மின் விநியோகம் மிகப்பெரிய அளவிலான சிக்கலை எதிர்கொள்ளும். ஏனென்றால் நீர்மின் விநியோகத்துக்கு இந்த நீர் தேக்கங்களினுடைய நீர் சேமிப்பு குறைவடையும். குறிப்பாக இந்த தென்மேற்கு பருவக்காற்றில் கிடைக்கின்ற மழை வீழ்ச்சியே இந்த இலங்கையினுடைய மிக பிரதானமான நீர்நிலைகள் தொடர்பான மிகப்பெரிய அளவிலான நிலைமைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக இலங்கையினுடைய தொடர்ச்சியான நீரற்ற நிலைமை அல்லது மழையற்ற நிலைமை அல்லது அதிக அளவிலான வெப்பநிலை என்பது ஏற்கனவே தேங்கியிருக்கின்ற தரை மேற்பரப்பு நீர்களை ஆவியாக்கத்தை அதிகரித்து நீர் பற்றாக்குறை ஏற்படுத்தும். இந்த நீர் பற்றாக்குறை என்பது தரை மேற்பரப்பு நீர்நிலைகளின் நீர் பற்றாக்குறை என்பது நீர் மின் உற்பத்தி துறைகளில் மிகப்பெரிய அளவிலான சவாலை ஏற்படுத்தும். அடுத்த ஸ்லைட்ஸ். உண்மையில் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலான கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு அல்லது சர்வதேச தரவு அடிப்படையிலான ஒரு மிக வினைத்திறனான எதிர்வு கூறலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது. உண்மையில் உரிய திணைக்களங்கள், உதாரணமாக வளிமண்டல திணைக்களம் போன்ற திணைக்களங்கள் இது தொடர்பாக போதுமான அளவு தரவுகளை திரட்டி மக்கள் மீது அதிக அளவிலான கரிசனை கொண்டு உரிய முறைகளிலான வானிலை முன்னறிவிப்புகளை அல்லது ஒரு நீண்டகால வானிலை முன்னறிவிப்புகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்காக நவீன தொழில்நுட்பங்களோடு இணைந்ததான ஒரு ஒருங்கிணைந்த செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உண்மையை பொறுத்தவரை உண்மையாக இலங்கைக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலான வானிலை தோற்றப்பாட்டு காலம் என்பதனால் இலங்கை அரசாங்கம் இதில் ஒரு மிக கூடுதல் அளவு கவனம் செலுத்தி ஏனைய சர்வதேச நாடுகளினுடைய ஒத்துழைப்போடு மிக சரியான வினைத்திறனான எதிர்வு கூறல்களை மேற்கொள்வதனூடாக எல்லினோவினுடைய ஒரு உளவான பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும். அடுத்த ஸ்லைட்ஸ். வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை உண்மையில நான் முதலில் குறிப்பிட்டது போல எங்களுடைய வடக்கு மாகாணம் இதில் ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை கொண்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எங்களுடைய கிழக்கு எல்லை என்பது மிக பரந்த வங்காள விரிகுடாவையும் மேற்கு எல்லை என்பது மிக பரந்த அரபிக்கடலையும் கொண்டிருப்பதனால் எங்களுக்கு இந்த 2 சமுத்திர பிரதேசங்களில் உண்மையில் இந்த 2 சமுத்திர நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் என்னவென்றால் இந்த எல்லினோவை பொறுத்தவரையும் எங்களுடைய பிரதேசங்களில் நாங்கள் ஓரளவுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லது பாதிப்பை ஏற்படுத்தாது என்று சொல்வதற்கான ஒரு விடயம் இருக்குது என்னவென்றால் அதனை நாங்கள் இந்தி சமுத்திர வெப்ப சுட்டன் என்ற பெயரில் அழைப்போம். அதனை நாங்கள் இந்தியன் ஓஷன் டிப்போல் என்று சொல்லி சொல்வார்கள், ஐஓடி என்று சொல்லி சொல்வார்கள். சில சமயங்களில் எல்லினோவுக்கு நேர் எதிராக இந்த ஐஓடி தொழிற்பட்டால் எல்லினோவினுடைய பாதிப்பு எங்களுக்கு வேறு வகையான பாதிப்பை உருவாக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு சவால் இருக்கின்றது என்னென்றால் எங்களுடைய இந்த ஐஓடி என்பது இந்தியன் ஓஷன் டிப்போல் என்பது வங்காள விரிகுடாவில் நேர்மறையாக இருந்தால் அரபிக்கடலில் எதிர்மறையாக இருப்பதுண்டு.
அரபிக்கடலில் நேர்மறையாக இருந்தால் வங்காள விரிகுடாவில் எதிர்மறையாக இருப்பது. உண்மையில் எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால் இலங்கையை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் வடக்கு மாகாணத்தினுடைய 2 பக்கங்களிலும் அந்தந்த கடல்கள் செல்வாக்கு செலுத்தக்கூடிய எல்லைகளை நாங்கள் கொண்டிருப்பதனால் அவற்றினுடைய பாதிப்பு எங்களுக்கு மற்ற பிரதேசங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது, அதாவது இலங்கையினுடைய குறிப்பாக இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது சற்று வேறான பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான நிலைமைகளை இந்த எல்லினோ கொண்டிருக்கும். அடுத்த ஸ்லைட். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு என்பது, நாங்கள் ஏற்கனவே சில மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வறட்சியான நிலைமைகளை கொண்டிருக்கின்றோம். கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் போன்றன இந்த தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் குறைவான மழைவீழ்ச்சியை பெற்றிருப்பதனால் மிக வேகமான நீரிழப்பு இந்த நீர்த்தேக்கங்களை நிகழ்வதனால் ஒரு நீர் பற்றாக்குறை நிலைமைகள் காணப்படும். இந்த நிலைமைகள் இந்த எல்லினோவினால் இன்னமும் அதிகரிக்கப்படும். இதற்கு மேலதிகமாக எங்களுடைய விவசாயம் பாதிக்கப்படும். உண்மையில் போருக்கு பின்னால் பல்வேறு வகைப்பட்ட சவால்களை எதிர்கொண்டிருக்கின்ற எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய பல்வேறு பகுதிகள் இந்த உருவாக இருக்கின்ற எல்லினோவினால் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை எதிர்கொள்வதற்கான நிலைமைகளை கொண்டிருக்கின்றன. விளைச்சலிலும் விளைவு பருவங்களிலும் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் பல்வேறு வகைப்பட்ட செயற்பாடுகளை மேற்கொண்டு இதனை ஓரளவுக்கு வெற்றி கொள்ள முடியும். அடுத்த ஸ்லைட். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லினோ என்பது எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பதனை நான் என்னுடைய வானிலை அவதானிப்பின் அடிப்படையிலான சில மாதிரிகளின் அடிப்படையில் உரைக்கின்றேன். எங்களை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் இழப்பு என்பது கிட்டத்தட்ட 80% மேல் ஏற்படும். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிறுபோகம் என்பது பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் அநேகமாக சிறுபோகம் ஜூலை 30ஆம் தேதிக்குள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய பல பகுதிகளிலும் சிறுபோகத்தை நாங்கள் ஓரளவுக்கு அறுவடை செய்து விடுவோம். ஆனால் இவ்வாண்டினுடைய காலபோகத்தில் இருந்து 2027ஆம் ஆண்டினுடைய டிசம்பர் வரையிலான பருவங்கள் வரைக்கும் விவசாய இழப்பு என்பது எங்களுக்கு கிட்டத்தட்ட 80% விளைச்சல் இழப்பு ஏற்படும். ஏனென்றால் ஒன்று மிகப்பெரிய அளவிலான வெள்ள அனர்த்தம் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும், அல்லது மிகப்பெரிய அளவிலான வெப்பநிலை அல்லது அதனுடன் இணைந்த வறட்சி பாதிப்பை ஏற்படுத்தும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கடற்பிராந்தியங்கள் வங்காள விரிகுடாவிலும் சரி, அரபிக்கடலிலும் சரி, இந்து சமுத்திரத்தினுடைய கடல் மேற்பரப்பு வெப்பநிலை 3 பாகை செல்சியஸில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கொண்டிருக்கின்றது. நில வெப்பநிலை அதிகரிப்பை பொறுத்த வரைக்கும் உண்மையில் 2.8 பாகை செல்சியஸ் அதிகரிப்பு என்பது, இதற்கு உண்மையில் இந்த 2.8 பாகை செல்சியஸ் என்பது ஒரு அசாதாரணமான வெப்பநிலை அதிகரிப்பு. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அசாதாரணமான வெப்பநிலை அதிகரிப்பு என்பதை இது ஒரு அசௌகரியமான வானிலை தோற்றப்பாட்டை ஏற்படுத்தும். இந்த அசௌகரியமான வானிலை தோற்றப்பாட்டை நாங்கள் சமாளிப்பதற்காக மீளவும் நாங்கள் அதிக அளவிலான மின்சாரத்தை பாவித்து அந்த தொழில்நுட்பங்களினூடாகவே அதனை சமாளிக்கணும். உதாரணமாக அதிக அளவிலான ஏசி பாவிக்க வேண்டியிருக்கும், அதிக அளவிலான மின்விசிறிகள் பாவிக்க வேண்டியிருக்கும், அல்லது அதிக அளவிலான குளிரூட்டிகள், குளிர்பதனங்களை பாவிக்க வேண்டியிருக்கும். இது இன்னொரு பக்கத்தில் கிட்டத்தட்ட இலங்கையினுடைய மின்சாரத்துறை சார்ந்து மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும். நான் நினைக்கின்றேன் இந்த எதிர்கூறல் என்பது தனித்து வடக்கு மாகாணத்துக்கு மட்டுமானது இல்லை. நான் நினைக்கிறேன் இதே நிலைமை கிட்டத்தட்ட இலங்கையினுடைய எல்லா பகுதிகளிலுமே இருக்கு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த மின் உற்பத்தி துறை நீர் மின்சார உற்பத்தியினால் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் இந்த எதிர்வு கூறப்பட்டிருக்கின்ற அதிக அளவிலான வெப்பநிலை மின்சார தேவை மீது அதிக அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும், அல்லது அதிக அளவிலான மின்சார தேவையை உருவாக்கும். அப்படி அதிக அளவிலான மின்சார தேவையை உருவாக்கினால் எங்களுக்கு அதனை முகாமை செய்வதற்குரிய நிலைமைகள் இல்லாமல் போய்விடலாம். கிட்டத்தட்ட இலங்கையினுடைய நீர் மின்சாரத்தினுடைய கணிசமான பகுதி மழை வீழ்ச்சி இன்மையால் பாதிக்கப்பட்டால் ஒரு அதிக அளவிலான மின்வெட்டு இடம்பெறலாம், அல்லது ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டுமே இந்த எல்லினோ காலப்பகுதிகளில் மிக குறைந்த காலப்பகுதிக்கே எங்களுக்கு மின் விநியோகம் நிகழலாம். கிட்டத்தட்ட எங்களுடைய பிராந்தியத்தில் எங்களுடைய வடக்கு பிராந்தியத்தில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்படுவதற்கான நிலைமைகளை இந்த எல்லினோ உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் எங்களுடைய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2,83,000 அன்னளவாக குடும்பங்கள் விவசாயத்தோடும் மீன்பிடியோடும் நேரடியாக தொடர்பட்டு இருப்பதனால், அதிலும் வடக்கு மாகாணத்தில் 1,51,000 குடும்பங்கள் மிக நேரடியாகவே விவசாயத்தோடும் மீன்பிடியோடும் தொடர்பட்டிருப்பதனால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற அடிப்படையில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இந்த எதிர்கூறப்பட்டிருக்கின்ற அல்லது பசிபிக் பிராந்தியத்தில் தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்ற இந்த எல்லினோவினால் பாதிக்கப்படுவதற்கான நிலைமைகளை கொண்டிருக்கு. அடுத்த ஸ்லைட். எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையிலான எதிர்வு கூறப்பட்டது போன்று எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான
எல்லினோ பாதிப்பு என்பது எங்களுடைய பிரதேசங்களினுடைய நீர்த்தேக்கங்களினுடைய பற்றாக்குறையில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் அதிக அளவிலான வெப்பநிலை அதிக அளவிலான ஆவியாக்கத்தை தூண்டும். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிக வெப்பநிலை என்பது மிகப்பெரிய அளவிலான ஆவியாக்கத்தை உருவாக்கும் என்பதனால் எங்களுடைய மேற்பரப்பு நீர்நிலைகள் முழுவதுமே இந்த வறட்சி காலங்களில் குறிப்பாக எதிர்வரும் செப்டம்பர் வரைக்கும் மிகவும் கடுமையான வறட்சி காலம் கூறப்பட்டிருக்கின்றது. 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் 2027ஆம் ஆண்டை பொறுத்த வரையில் 2ஆம் மாதத்திலிருந்து மிக அதிக அளவிலான வெப்பநிலை நிலவும் என்பதனால் 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் வரைக்கும் எங்களுடைய மேற்பரப்பு நீர்நிலைகள் வேகமாக நீரை இழக்கலாம். மீளவும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அதிகளவான மழைவீழ்ச்சி கிடைத்திருந்தாலும் கூட நீர்த்தேக்கங்கள் சில சமயங்களில் இந்த முறையும் வான் பாய்ந்தாலும் கூட 2ஆம் மாதத்திலிருந்து மிக கடுமையான நீரிழப்பை அந்த கடுமையான ஆவியாக்கங்கள் மூலம் உருவாக்கி கொள்ள முடியும். எங்களை பொறுத்தவரை உண்மையில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை நெல் சார்ந்த பயிர்களுக்கு ஏற்படுத்தும். அதிக அளவிலான வெள்ள அழிவுகளும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே ஒரு சிக்கலான வானிலை தோற்றப்பாட்டை எங்களுக்கு இந்த எல்லினோ என்பது உருவாக்கும். அடுத்த ஸ்லைட்ஸ். எங்களுக்கு ஏற்கனவே வெள்ளம் சார்ந்த பல்வேறு அனுபவங்கள் இருக்கின்றது. குறிப்பாக கடந்த 2020ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு ஆண்டுமே ஆண்டுதோறும் இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வெள்ள அனர்த்தத்துக்கான நிலைமைகளை கொண்டிருக்கின்றோம். வெள்ள அனர்த்தம் எங்களை பாதித்து இந்த ஆண்டும் எல்லினோ நிகழ்ந்தாலும் கூட அக்டோபரிலும் நவம்பரிலும் மிகப்பெரிய அளவிலான மழைக்கு வெள்ள பாதிப்பு ஏற்படும் என்பதனால் நாங்கள் அது தொடர்பாக மீளவும் கரிசனை கொள்ள வேண்டியாக இருக்கின்றோம். இந்த ஆண்டும் நாங்கள் உண்மையில் இந்த எல்லினோ என்பது நான் முதலில் குறிப்பிட்டது போல சிக்கலான ஒரு நிலைமை. உண்மையில் தனிய வறட்சி என்றால் அதற்கு முகம் கொடுப்பது இலகுவானது, அல்லது தனிய வெள்ளம் என்றால் அதனை முகம் கொடுப்பது இலகுவானது. ஆனால் எதிர்வு கூற முடியாத அளவிற்கு வெள்ளமும் வறட்சியும் மாறி மாறி நிகழ்வது என்பது எங்களுடைய பிரதேசங்களில் அல்லது எங்களுடைய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மிக கடுமையாக பாதிக்கும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஸ்லைட். இந்த படங்கள் அடுத்தது வடக்கு மாகாணத்தில் கடந்த காலங்களில் நிகழ்ந்தவை. அடுத்த ஸ்லைட்ஸ். இதுவும் கடந்த காலங்களில் வடக்கு மாகாணத்தில் பதிவாகிய வெள்ள நிலைமைகள். அடுத்தது வறட்சி. அடுத்த ஸ்லைட்ஸ். ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையில் சமூக பாதிப்பு என்பது நான் இந்த ஒரு விடயத்தை உண்மையில் நான் இதிலே மஞ்சளாலே காட்டியிருக்கின்றேன், அல்லது அதற்கு மேலே இருக்கின்ற வசனத்தை நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த எல்லினோவினுடைய பாதிப்பு எல்லா சமூகத்திற்கும் அல்ல எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி இருக்க போவதில்லை. ஏனென்றால் இந்த எல்லினோவினுடைய பாதிப்பு என்பது மிக சடுதியாக ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு என்பது உணவு நுகர்விலும் உணவு தானியங்களிலும் உணவு விலைகளிலும் தான் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும். ஒன்று உணவு பற்றாக்குறை இருக்கும், அல்லது இருக்கின்ற உணவுப் பொருட்கள் மிக அதிக அளவிலான விலைக்கு விற்கப்படும். ஆகவே ஏற்கனவே சமூகத்தில் நலிவடைந்த நிலையில் இருக்கின்ற மக்கள், அதாவது வறுமை அல்லது அங்கவீனம் போன்ற பல்வேறு நிலைமைகளினால் பாதிக்கப்பட்ட மக்களே மீளவும் இந்த எல்லினோவினாலும் பாதிக்கப்படுவதற்கான நிலைமைகளை கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே உதாரணமாக நெல் அல்லது அரிசி போன்றது அதிக அளவிலான விலைக்கு விற்றால் அதனை வாங்கக்கூடிய வல்லமை எல்லா மக்களிடமும் அந்த பொருளாதார நிலைமை இருக்காது. ஆகவே இந்த சமூக பாதிப்பு என்பது எல்லினோவினால் ஏற்படுத்தப்பட இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான பாதிப்பாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. ஒரு மிகப்பெரிய அளவிலான உணவு தானிய நெருக்கடி ஏற்படும். சில பிரதேசங்களை விட்டு வெளியேற வேண்டி அல்லது இன்னொரு சந்தர்ப்பத்திற்கு போக வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும். ஆகவே இந்த நிலைமை என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான சிக்கலான நிலைமை. நான் முதலில் குறிப்பிட்டது போல மிக அதிக அளவிலான வெள்ளமும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு கொண்டிருக்கின்றது, மிக அதிக அளவிலான வறட்சியும் பாதிப்பு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றது. அடுத்த ஸ்லைட்ஸ். உண்மையில் விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் விவசாயிகளுக்கு முன்னுக்கு இருக்கின்ற பல்வேறுபட்ட சவால்கள் இருக்கின்றது. அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால் என்னவென்றால் எந்த காலத்தில் விதைத்து எந்த காலத்தில் அறுவடை செய்வோம் என்று. உண்மையில் கடந்த வடக்கு மாகாண அல்லது கிழக்கு மாகாண விவசாயிகளில் அவர்களுக்கு ஒரு இருக்கின்ற மிகப்பெரிய பலவீனம் என்னவென்றால் எந்த சந்தர்ப்பத்தில் விளைச்சல் அதாவது விதைப்பை மேற்கொண்டு எந்த சந்தர்ப்பத்தில் அறுவடை மேற்கொள்ள வேண்டும் என்பது. ஆகவே நான் இந்த வானிலை தொடர்பான ஒரு ஓரளவுக்கான ஒரு தெளிவான எதிர்வுகளை மேற்கொண்டிருக்கின்றேன். ஜூலை தொடக்கம் செப்டம்பர் வரைக்கும் வறட்சியான நிலைமை இருக்கும், அக்டோபர் நவம்பர் கடும் மழை கிடைக்கும், மீளவும் டிசம்பரில் இருந்து வறட்சி நிலைமை தொடங்கும். ஆகவே அதை பொறுத்து விவசாயிகள் அல்லது விவசாயத்தோடு இணைந்த நிறுவனங்கள் அல்லது திணைக்களங்கள் விவசாயிகளுக்கு போதுமான விழிப்பூட்டல்களை ஏற்படுத்தி அது தொடர்பான நிலைமை ஏற்படுத்தலாம். ஆனால் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வறட்சியும் வெள்ளமும் ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான நிலைமை கொண்டிருக்கும். அதாவது மழைப்பொழிவு இல்லாமல் போகிற பொழுதும் பயிர்கள் பாதிக்கப்படும், சரிவான மழைவீழ்ச்சி குறுகிய நாட்களுக்குள் கிடைத்து அதிக அளவிலான வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டாலும் மக்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதாவது அதற்கு மேலதிகமாக
விவசாயம் சார்ந்த துறைகள் அதிக அளவிலான செலவு மிக்கதாக மாற்றம் பெறும். விளைச்சலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை காணப்படும். அதாவது இந்த அளவு விதைத்தால் இந்த அளவு அறுவடை செய்யலாம் என்ற அந்த அந்த நம்பிக்கை பொய்க்கின்ற நிலைமை இந்த எல்லினோவினால் ஏற்படுத்தப்படும். அடுத்த ஸ்லைட்ஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையில் நான் இது கிட்டத்தட்ட ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றேன். எங்களுக்கு இறைவன் அடைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய என்னவென்றால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையில் இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு பகுதிக்கும் இல்லாத சிறப்பு என்னவென்றால் எங்களுக்கு என்ன நாங்கள் வெள்ளத்துக்கான வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான என்ன தடுப்பு நடவடிக்கைகளை வைத்திருக்கின்றோமோ அதே நடவடிக்கைகளை நாங்கள் உண்மையிலேயே வறட்சிக்கும் வைத்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய அல்லது மிகச் சிறந்த வழிமுறைகள் ஆக நான் ஒரு சில வழிமுறைகளை தான் குறிப்பிடுவேன். ஒன்று, நாங்கள் எங்களுடைய குளங்களை மீள தூர்வாரி உண்மையில் ஆழப்படுத்துவதல்ல. ஆழப்படுத்துவது என்பது குளங்களுக்குள் இருக்கின்ற அந்த நீர் தேக்கி வைத்திருக்கின்ற களிமண்ணை எப்பொழுதும் அதே நிலைமையில் பேண வேண்டும். பலர் குளங்களை தூர்வாருகின்றோம் என்ற போர்வையில் இந்த குளங்களில் நீரை தேக்கி வைத்திருக்கின்ற அந்த களிமண் படைகளை அகற்றுவதனூடாக தரைக்கீழ் நீரோடு அந்த நீர் சேர்ந்து அந்த தரை மேற்பரப்பு நீர்நிலை அந்த குளம் நீரேற்ற குளமாக மாறுவதற்கான நிலைமையை ஏற்படுத்தும். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த தூர்வாருவது அல்லது அகலமாக்குவது என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான வெள்ளத்தடுப்பு முயற்சியும் வறட்சி தணிப்பு முகாமைத்துவம். என்னை பொறுத்தவரை எங்களுக்கு மிக நீண்ட காலமாகவே தமிழர்களுடைய குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் எப்பொழுதுமே மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள் குளங்களை தூர்வாருவதற்கும் குளங்களை புனரமைக்குவதற்கான காலம். இந்த காலப்பகுதிகளில் நாங்கள் போதுமான அளவு செயற்பட்டது என்ற இந்த காலப்பகுதியில் ஒப்பீட்டு ரீதியில் மழை குறைந்த காலப்பகுதி என்பதில் இந்த தூர்வாரும் பணிகளை ஓரளவுக்கு சரியாக மேற்கொள்ளலாம். ஆகவே இந்த பகுதிகளில் இருக்கின்ற எங்களுடைய பிரதேசங்களில் எனவே உண்மையில் பெரிய மிக கவலையான விடயம் என்னவென்றால் எங்களுடைய மக்கள் தொகை குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் தொகை மிக குறைவாக இருந்த காலப்பகுதியிலேயே மிக கூடுதலான குளங்கள் காணப்பட்டது. ஆனால் தற்பொழுது அதிக அளவிலான மக்களும் அதிக அளவிலான நீர்த்தேவையும் இருந்த காலப்பகுதிகளில் மிக மிக குறைவான அளவுக்கே நாங்கள் குளங்களை வைத்திருக்கின்றோம். ஆகவே இருக்கின்ற குளங்களிலும் நாங்கள் அவற்றுடைய கொள்ளளவை அதிகரிக்கக்கூடிய வகையில் அகலமாக்குதலும் தூர்வாருகின்ற செயற்பாட்டையும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதனை செய்வதனூடாக வெள்ளத்தில் கிடைக்கின்ற வெள்ளத்தினால் அதிக அளவிலான நீர் எங்களுடைய பிரதேசங்களில் தேங்காமல் குளங்களில் தேங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும். அதேவேளை வறட்சியின் பொழுதும் அதிக அளவான குளங்களில் நீரை கொண்டிருப்பதனால் நாங்கள் அந்த குளங்களை தூர்வாரி அந்த குளங்களின் ஊடாக வறட்சியையும் தணித்துக் கொள்ள முடியும். இரண்டாவது, மர வளர்ப்பு என்பது எங்களை பொறுத்தவரை உண்மையில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய பலவீனமான நிலைமையில் இருக்கின்றோம். 2009ஆம் ஆண்டு எங்களுக்கு இருந்த காட்டுப்பிறப்பினுடைய அளவு தற்பொழுது இல்லை. திட்டமிட்ட ரீதியிலும் நிறுவனமயப்பட்டும் அல்லது திட்டமிடப்படாத சட்டவிரோதமாகவும் நாங்கள் எங்களுடைய காட்டுப்பிறப்பினுடைய அளவை குறைத்திருக்கின்றோம். இந்த காட்டுப்பிறப்பினுடைய அதிகரிப்பை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் மழைக்கும் மிக அடிப்படையாக இருப்பதும் வெள்ளத்துக்கு மிக அடிப்படையாக இருப்பதும் ஒரு தணிப்பு முறைகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது நாங்கள் காடுகளை வளர்ப்பதும் மரங்களை வளர்ப்பதும். உண்மையில் எங்களுடைய அதிகரித்து வருகின்ற மிக முக்கியத்துவமான ஒரு விடயம். நான் உண்மையில் அதிக அளவிலான புலம்பெயர் மக்கள் இந்த இணைப்பில் இணைந்திருப்பதில் நான் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் பலர் தற்பொழுது யாழ்ப்பாணத்திலும் சரி வடக்கு மாநிலத்திலும் சரி வீடு கட்டுகின்ற பொழுது தங்களுடைய வீட்டுக்குடைய முன்பகுதிகள் அல்லது முத்தம் அல்லது பின்பகுதி எல்லாவற்றிலுமே சீமெந்து கல்லுகளால் நிரப்புகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. உண்மையில் அது 2 வகைகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஒன்று, வெப்பநிலையை அதிகரிக்கும். உங்களுக்கு தெரியும், சீமெந்து கல்லிலே பட்டு தரிக்கின்ற வெப்பநிலை அந்த பிரதேசத்தினுடைய வெப்பநிலையை அதிகரிக்கும். இரண்டாவது, உங்களுடைய பிரதேசனுடைய தரைக்கீழ் நீர்களை அதாவது தரைக்கீழ் நீர் சேமிப்பை அது தடுக்கும். ஆகவே நாங்கள் உண்மையில் ஒரு மிகச்சிறந்த அடிப்படையில் எங்களுடைய பிரதேசத்துக்கு பொருத்தமானது. நான் பல இடங்களில் அவதானித்திருக்கின்றேன். பலர் மரம் வளர்ப்பு என்ற பெயரில் அல்லது பூங்கண்டுகளை விற்கின்றார்கள். இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஏற்படுத்தப்பட்ட புதிய தொழில் சார்ந்த விடயங்களில் ஒன்று இந்த பூங்கண்டுகள் விற்பது என்பது. இந்த பூங்கண்டுகளை விற்கின்ற பல மரங்கள் எங்களுடைய பிரதேசத்தினுடைய காலநிலைக்கு பொருத்தமில்லாத மரங்கள். அந்த மரங்களுக்கு அதிக அளவிலான நீர் தேவை, அதிக அளவிலான பராமரிப்பு தேவை. ஆனால் எங்களுடைய மரங்களை பொறுத்தவரை எங்களுடைய காலநிலைக்கு பொருத்தமான மரங்களுக்கு நாங்கள் தண்ணீர் விடவும் தேவையில்லை, நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. எங்களுடைய பிரதேசத்துக்கென்றே சில மரங்கள் இருக்கின்றன. அந்த மரங்களை நடுவதனூடாக நாங்கள் இந்த முறை மட்டுமல்ல, இனிமேல் எந்த காலத்திலும் வறட்சி வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, நாங்கள் அவற்றை தவிர்த்துக் கொள்ளலாம். ஆகவே புலம்பெயர்ந்த மக்கள் நீங்கள் உதவி செய்கின்ற வீட்டு திட்டங்களில் என்றாலும் சரி அல்லது நீங்கள் கட்டுகின்ற வீடுகளில் என்றாலும் சரி, தயவு செய்து இந்த வீடுகளுக்கு முன்பகுதிகளில் சீமெந்து கல்லுகளை பதிச்சு எங்களுடைய தரைக்கீழ் நீர் சேமிப்பையும் குறைத்து தரை மேற்பரப்பு நீர்நிலைகளில் தேங்காமல் எங்களுடைய வெள்ள அதிகரிப்பையும் ஏற்படுத்தி எங்களுடைய பசுமை போர்வையையும் குறைத்து இது போன்ற செயற்பாடுகள் நாங்கள் தவிர்த்துக் கொள்வதனூடாக எங்களுடைய இந்த எதிர்வு கூறப்பட்டிருக்கின்ற அல்லது உருவாகி இருக்கின்ற எல்லினோவில் இருந்து நாங்கள் ஓரளவுக்கு
பாதுகாத்து கொள்ள முடியும். உண்மையில் அடுத்தது எங்களுடைய சிறந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த முறை. நான் இந்த அடுத்த ஸ்லைட்ஸ் நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு சார்ந்த விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், உண்மையில் நாங்கள் இந்த வறட்சி அல்லது எல்லினோவிலிருந்து பாதுகாக்கின்ற மிக பலமான பகுதி என்னவென்றால், எங்களுடைய பிரதேசங்களில் நாங்கள் இந்த ஆவியாக்கத்தினால் வெளியேறுகின்ற அல்லது இழக்கின்ற நீர் இழப்பை குறைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நிலத்திலிருந்தும் சரி நீரிலிருந்தும் சரி அதிகளவிலான ஆவியாக்கம் நிகழ்வதை தடுப்பதற்காக சிறுபோகத்தில் ஈடுபட்டிருக்கின்ற விவசாயிகள் தயவு செய்து நீங்கள் சிறுபோக அறுவடை முடிந்ததன் பின்னர் உங்களுடைய வயல்களில் மிஞ்சுகின்ற வைக்கோல்களை தயவு செய்து உங்களுடைய வயல் பகுதியை மூடி விடுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உண்மையில் வசதி உள்ளவர்கள் ஒரு மெல்லிய பிளாஸ்டிக் துணிகளினால் அல்லது மெல்லிய தார்பாய்களினால் உங்களுடைய வயலை மூடி விடுவது உங்களுடைய வயலினுடைய நீரிழப்பை, அதாவது நிலத்தினுடைய நீரிழப்பை குறைத்துக் கொள்ள முடியும். உண்மையில் இயற்கை சார்ந்த விடயமாக நீங்கள் யோசித்தால் வெட்டுகின்ற, அதாவது அறுவடையின் பொழுது மிஞ்சுகின்ற வைக்கல்களை இம்முறை நீங்கள் வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தாமல் உங்களுடைய வயல் பகுதிகளிலே பரவலாக மூடி விடுவதனூடாக நீரிழப்பை குறைத்துக் கொள்ள முடியும். இரண்டாவது, உள்ளூர் குளங்களில் நான் நினைக்கின்றேன் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த பல்வேறு பகுதிகளை சேர்ந்த பலர் இணைந்திருப்பீர்கள். யாழ்ப்பாணத்திலும் சரி அல்லது வடக்கு மாகாணத்தின் ஏனைய பகுதிகளிலும் சரி சின்ன சின்ன துறவுகள் குட்டைகள் போன்றவற்றில் தாமரை போன்ற சூரிய ஒளியிலிருந்து நீரை பாதுகாக்கக்கூடிய தாமரை, அல்லி, நீலோற்பலம் போன்ற தாவரங்களை வளர்த்துக் கொள்ளலாம். உண்மையில் குடிநீர் தேவைகளுக்காக அல்லது வேறு தேவைகளுக்காக பயன்படுத்துகின்ற அந்த நீர் மேற்பரப்பு நிலைகளை தவிர மாடுகளினுடைய, அதாவது கால்நடைகளுடைய குடிநீர் தேவை, சூழலை கருத்தில் கொண்டு பயன்படுத்தப்பட்ட நீர் தாமரை அல்லது அல்லி போன்றவற்றை வளர்ப்பதனூடாக சூரிய ஒளியில் இருந்து அந்த நீர் நேரடியாக படுவதை குறைத்தால், ஆவியாக்கத்தை குறைத்து அந்த பிரதேசங்களில் ஓரளவுக்கேனும் நாங்கள் அந்த நீரை அந்த நீர்நிலையில் நீர் தங்கியிருப்பதை உறுதிப்படுத்த முடியும். இதற்கு மேலதிகமாக தயவு செய்து இனிவரும் காலங்களில் எவருமே காலை வேளைகளில் நீர்ப்பாசன நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் அல்லது பாரம்பரிய முறைகளிலான விவசாய நீர்ப்பாசன நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் புதிய நவீன நடைமுறைகளில் ஏற்படுத்துவதனூடாக இந்த இருக்கின்ற அல்லது இந்த வறட்சியினால் பாதிக்கப்படாமல் இருக்கின்ற அளவுக்கு நாங்கள் ஓரளவுக்கு நீரை சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்த ஸ்லைட்ஸ். எங்களை பொறுத்தவரைக்கும் உண்மையை நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய நிலத்தோற்றப்பாடு என்பது ஒரு ஓணானுடைய முதுகு போன்றே இருக்கும். உண்மையில அப்பொழுது யாழ்ப்பாணத்தினுடைய அரசாங்க அதிபராக இருந்த துவைனம் என்பவர் இந்த வடக்கு மாகாணத்தினுடைய புவியியல் தோற்றப்பாடு, அதாவது தோற்றம் தொடர்பாக ஒரு கருத்தை கூறியிருந்தார். இப்பொழுது அவையில் அதாவது ஆங்கிலேயர்கள் அமைத்திருக்கின்ற இந்த ஏனையின் பாதையினுடைய இரண்டு பக்கங்களிலும், ஏனையின் பாதை என்பது ஒரு ஓணானுடைய முதுகு போன்றும் அதனுடைய இரண்டு பக்கங்களிலும் கிழக்காகவும் மேற்காகவும் சாய்வாக செல்லுகின்ற நிலைமைகள் காணப்படுகின்றது. ஆகவே இந்த நிலைமை அல்லது இந்த தோற்றப்பாட்டுக்கு அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய நிலத்தோற்றப்பாட்டை கொண்டிருப்பதனால் உண்மையில் இந்த பகுதி தவிர்ந்த, அதாவது ஓணானுடைய இந்த முதுகு போன்ற பகுதி தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் நாங்கள் பல இடங்களில் புதிய குளங்களை அல்லது தற்காலிகமாக வேணும் நீரை தேக்குவதற்குரிய நடவடிக்கைகளை ஏற்படுத்தலாம். உண்மையில் ஒரு நேரம் போதாது என்பதனால் இது தொடர்பான ஒரு பூர்ணமான விளக்கத்தை நீங்கள் கேள்வி கேட்கிற பொழுது நான் சொல்ல விரும்புகிறேன். நிலப்பரப்பு முகாமைத்துவம் இது காடு வளர்ப்போடு தொடர்புடையது. அடுத்தது இது உண்மையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், 2009ஆம் ஆண்டு குறிப்பாக 2000 ஆண்டும் 2023ஆம் ஆண்டும் வடக்கு மாகாணத்தினுடைய மையம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மாங்குளத்துக்கு அண்மித்த பகுதியில் இருக்கின்ற காட்டுப்பிறப்பினுடைய குறைவு அல்லது தேய்வு நீங்கள் பார்த்தா தெரியும். 2000ஆம் ஆண்டு இருந்த செய்மதி படம் முதலாவது படத்திலும் 2023ஆம் ஆண்டினுடைய செய்மதி படம் இரண்டாவது படத்திலும் காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டு படங்களிலும் நீங்கள் பார்த்த தெரியும் காட்டுப்பிறப்பு எவ்வளவு மோசமாக நாங்கள் குறைத்திருக்கின்றோம் என்று. திட்டமிட்ட ரீதியில் நிறுவனங்கள் சார்ந்து உண்மையில் நான் மிக அண்மையில் அந்த பாதையினால் மாங்குளத்திலிருந்து முல்லைத்தீவு செல்லுகின்ற பாதையில் அவதானித்திருந்த பொழுது சட்டவிரோத சட்ட முறைப்படி, அதாவது வனவள திணைக்களத்தினால் மிக அதிகளவிலான தேக்க மரங்கள் வெட்டப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலை அவதானிக்க முடிகின்றது. சட்ட ரீதியாகவும் சரி சட்ட விரோதமாகவும் சரி மிக அதிகளவிலான காட்டுப்பிறப்பை நாங்கள் இழந்து கொண்டு செல்லுகின்றோம். உண்மையில் ஒரு காலத்தில் உண்மையில் நான் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், உலகத்தினுடைய எந்த ஒரு விடுதலை இயக்கத்துக்கும் இல்லாத ஒரு பெரிய பண்பும் பெரிய ஒரு கரிசனையும் விடுதலை புலிகளுக்கு இருந்தது. நாடு கிடைக்கும் அல்லது ஒரு தனிநாடு கிடைக்கும் என்றதுக்கு அப்பாற்பட்டு நாடு கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி எங்களுடைய இயற்கை எப்பொழுதுமே
ஒரு மிகவும் செழிப்பான சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகைப்பட்ட மரநடுகை திட்டங்களை எல்லாம் மேற்கொண்டிருந்தார்கள். மிகப்பெரிய அளவிலான நிறுவனமயப்படுத்தப்பட்ட திட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். காடு சார்ந்த விடயங்களுக்கு மிக இறுக்கமான சட்டங்களை அமுல்படுத்தி இருந்தார்கள். நான் அதனால் குறிப்பிட்டிருந்த 2009ஆம் ஆண்டு வடக்கு மாகாணத்தினுடைய மொத்த காட்டுப்பரப்பு 29% இருந்தது. நிலப்பரப்பில் மொத்த காட்டுப்பரப்பு 29% இருந்தது. அப்பொழுது கூட வடமத்திய மாகாணத்திற்கு அடுத்ததாக வடக்கு மாகாணம் தான் மிக அதிக அளவிலான காட்டுப்பிறப்பை கொண்டிருந்தது. ஆனால் இன்று மொத்த நிலப்பரப்பில் 22% காட்டுப்பிறப்பை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகளுக்குள் நாங்கள் மிகப்பெரிய அளவிலான காடுகளை இழந்திருக்கின்றோம். அதுக்கு உண்மையில் பெரிய அளவிலான திட்டமிட்ட அடிப்படையில் நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களே காடு வளர்ப்புக்கு அல்லது காட்டு மீளுருவாக்கத்துக்கு எந்த விதமான செயற்பாடுகளும் செய்யாமல் இருக்கின்ற மரங்கள், அதுவும் யாரோ நட்ட மரங்களை மிகப்பெரிய பொருளாதார பின்தங்கிய நிலைமையிலும் காட்டை பாதுகாக்க வேண்டும் மேற்கொண்டு அவர்கள் வளர்த்த மரங்களை மிக இலகுவாக விற்பனைக்காக வெட்டி வைத்திருக்கின்றார்கள். உண்மையில் நாங்கள் இதில் ஒரு மிகப்பெரிய அளவிலான கரிசனை கொள்ள வேண்டும் என்னவென்றால், இந்த 2 படங்களிலுமே எங்களுடைய பிரதேசம், அதுவும் வடக்கு மாகாணத்தினுடைய தலைநகரம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற மாங்குளத்துக்கு அண்மித்திருக்கின்ற போது நீங்கள் இந்த படத்தை சூம் பண்ணி பார்த்தால் எந்த இடங்கள் என்பதையும், குறிப்பாக கரிப்பட்ட முறிப்புக்கும் ஒலிமடுவுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில் இருக்கின்ற காட்டு பிரதேசம் மிக மோசமான அளவு நாங்கள் அந்த காட்டுப்பிறப்பு இழந்திருக்கின்றோம். ஆகவே காட்டை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய இயற்கை வளம், அது வறட்சிக்கும் வெள்ளத்துக்குமான தணிப்பு முறை, அதில் மீது நாங்கள் மிக கூடிய அளவு கவனம் செலுத்த வேண்டும். அடுத்த ஸ்லைட்ஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையில் ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த நாங்கள் நிலைமைகள் உருவாக்க வேண்டும். நாங்கள் வறட்சியை தாங்கக்கூடிய பயிர் வகைகளை அறிமுகப்படுத்தலாம். ஆனால் நான் நினைக்கின்றேன் நாங்கள் இது தொடர்பாக வேறுபட்ட திணைக்களங்களோடு ஒரு மிகச்சரியான புரிந்துணர்வு உள்ள ஒப்பந்தங்களினூடாக நெல்லை கூட அதிக அளவிலான வறட்சியை தாங்கி வளரக்கூடிய, அதே சமயம் அதிக அளவிலான வெள்ளத்தையும் தாங்கி வளரக்கூடிய நெல்லினங்களை நாங்கள் அறிமுகப்படுத்தி எங்களுடைய விவசாயிகளுக்கு அதை பயன்படுத்த வேண்டும். மழைநீர் சேமிப்பு, அடுத்ததாக துல்லியமான வானிலை முன்னறிவிப்பு. உண்மையில் நான் ஒரு வானிலை முன்னறிவிப்பை கடந்த காலங்களில் மேற்கொண்டு வருகின்றேன். ஆனால் இந்த எல்னினோ தோற்றப்பாட்டிற்கு பின்னர் மிக வினைத்திறனான ஒரு வானிலை முன்னறிவிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் பல திட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றேன். உண்மையில் இதனோடு தொடர்புடைய அனைத்து திணைக்களங்களும் மிகவும் ஒருங்கிணைவாக, உண்மையில் நான் எந்த திணைக்களத்தோடும் இணைந்து பணியாற்ற விரும்புகின்றேன் என்றால், எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையில் இது ஒரு மக்களுக்கான பணி என்ற அடிப்படையிலும், இது ஒரு நெருக்கடியான காலகட்டம் என்ற அடிப்படையிலும் எங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை கலைந்து மக்களினுடைய நன்மை கருதி ஒருங்கிணைந்து செயற்படுவது மக்களுடைய நன்மைக்கு எப்பொழுதுமே உந்து சக்தியாக இருக்கும். அடுத்த ஸ்லைட். இது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வானிலை முன்னறிவிப்பினுடைய எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு தெளிவூட்டல். நான் நேரம் கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிடங்களை கூட எடுத்து விட்டேன். அடுத்த ஸ்லைட்ஸ். ஓகே, உண்மையில் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய அளவு மொத்தமாகவே 1 மணித்தியாலம் என்பதனால் மிக வேகமாக கதைக்க வேண்டியிருந்தது. ஓரளவுக்கு சில விடயங்களை குறைத்தே கதைக்க வேண்டியிருந்தது. நீங்கள் யாராவது நேரம் இருந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டால் நான் அதற்கு விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன். நன்றி பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா. மிகவும் விளக்கமாக இந்த எல்னினோ என்றால் என்ன, அதன் தாக்கங்கள் என்ன, அதற்கு நாங்கள் எவ்வாறு நாங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டும், அதிலிருந்து தப்புவதற்கான முயற்சிகளையும் விளக்கமாக சொல்லியிருந்தீர்கள். மிகவும் நன்றி. நாங்கள் இப்பொழுது கேள்வி நேரம். இதில் ஷட்டில் சில கேள்விகள் வந்திருக்கின்றது. நான் அதை வாசிக்க முன்னம் நீங்கள் கையெழுத்தினால் அவர்களையும் கதைக்க விடுகின்றேன். ஜூடி ஜெயக்குமார், நீங்கள் கையெழுத்தீர்கள். ஜூடி, உங்களோட நேரம் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். தேங்க்யூ வெரி மச் அண்ணன். மற்றது பேராசிரியர், முக்கியமான 2-3 விடயங்கள். தேங்க்யூ. நான் ஒரு சைக்காட்ரிஸ்டா இருக்கிறேன். இந்த இடம் கிளிநொச்சி, இப்போ பர்டிகுலர்ல இருக்கிறேன். முக்கியமாக எல்னினோ, லானினோ, மற்றது சிஎஃப்சி, ஓசோன் படலம், பச்சை வீட்டு விளைவுகள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக உங்களோட முக்கியமான பேச்சு இருந்தது. இப்ப நான் கேட்க விரும்புறேன் என்னன்னா, நீங்க சொல்ற இந்த வடபகுதியில இந்த இப்ப எல்லாருமா கூட இந்த பூ மரங்கள் அதற்கு மினக்குறாங்க. எங்கட பாரம்பரிய மரங்கள்ன்றது வாழை மரம், தென்னை மரம், பலா மரம், மற்ற மாமரங்கள். அது தவிர வேறு என்ன மரங்களை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்றத ஒருக்கா சொல்லுங்க. 2வது, எங்களுக்கு மட்டக்களப்புல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எனக்கு இந்த தெங்கு பயிற்சியில நல்ல நாட்டம் இருக்கு. இங்க நான் ஒரு 6 ஏக்கர்ல தென்னை வச்சிருக்கிறேன். எங்கட மணல் மணல் மண். அப்ப நிலத்தடி நீர்ல ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நான் எல்லாம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு
மோட்டர்ல ஸ்ப்ரிங்க்லர்ஸுக்குள்ளால பாய்ச்சி கொண்டிருக்கிறேன். ஆனா இந்த காலப்பகுதியில எங்களுக்கு பெரிய பிரச்சனை என்றால் இந்த நாம எவ்வளவுக்கு தண்ணி அடிச்சாலும் எல்லாம் இந்த வறட்சியால வெயிலால எல்லாம் நின்று போக தென்னை மட்டைகள் முறிகிறது ஒரு பிரச்சனை. அடுத்த பழையின்ற தாக்கத்தாலேயும் சரியான தென்னை அறுவடை சரியா குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி விஸ்வமண்டலம் ஒரு 5 ஏக்கர் காணி வச்சிருக்கேன். அங்க நிலைமை வேற. இஞ்சத்து நிலைமை எதிர்கொள்ள நீங்கள் தென்னை இது நெற்பயிற்சியை பற்றி நல்ல விளக்கம் சொன்னீங்கள். தென்கு பயிற்சியை நாங்கள் என்ன விதமாக இந்த காலநிலை மாற்றத்தோடு எதிர்கொள்ளாமன்றதுக்கும் ஒரு விளக்கம் தந்து அந்த மற்ற சிறுகாடுகள் இதுகள் அடுத்த முக்கியமாக இப்பயும் இந்த பிரதேச சபைகள் இங்க மாநகர சபை எல்லாம் இந்த காலப்பகுதியில ரோட்ல இருக்க மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி கொண்டு அவர்கள் வெற்றவர்களுக்கு தெரியாத எப்படி அதை குறைக்கணும் எப்படி கையாள வேணும் என்று அது ஒரு பாரிய பிரச்சனை. இவங்க நாங்களுண்ட நினைக்க அவங்களுண்ட செய்து கொண்டு போவாங்க. ரோட்டை நல்லா வச்சிருக்கிறோம்னு சொல்லி உள்ள முழு மரங்களையும் கொப்புகள் உட்பட அதுல இருக்கக்கூடிய படர் தாவரங்கள் உட்பட எல்லாத்தையும் வெட்டி கொண்டு போவது. அது வடபகுதியில் எப்படி இருக்குது, அதுக்கு நாம என்ன செய்யலாம், அதற்கான இதுகளை எந்த விதமாக ஒரு சட்ட நடவடிக்கையோ அல்லது வேறு நடவடிக்கை செய்யலாம்ன்றதற்கா தேவை செய்து இதுல கருத்து தெரிவிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நன்றி. நன்றி. ஒன்று வழக்கு மரங்கள் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் உண்மையாக கதைச்சிருப்பேன். டைம் ஒரு பிரச்சனை என்றால் எங்களுக்கு உண்மையா நாங்கள் ஒரு பாரம்பரியம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய அளவிலான மரவள எங்களுக்கு தெரியும். எங்களுடைய கோயில்களிலேயே நாங்கள் தல விருட்சங்களாக சில விருட்சங்களை தான் வச்சிருப்போம். ஒன்றில் ஆலமரம், அரச மரம், மகள மரம், புன்னை மரம், புங்க மரம் இதுல தான் வச்சிருப்போம். உண்மை இதுதான் எங்களுடைய பிரதேசத்துக்கு மிக பொருத்தமான மரங்கள். உங்களுக்கு யாருக்காவது நல்ல பூமரம் வேணும், நல்ல பூ பூக்க வேணும்னு நீங்க நினைச்சு கொண்டோம். உண்மையா கொண்டல நல்ல அந்த அளவுக்கு செழிப்பான பூ பூக்கக்கூடிய ஒரு மரம் கிடையாது. நிழல் தர வேணும் என்றாலும் கொண்டல் மரம் எங்களுக்கு பிரயோசனப்படும். வேப்ப மரத்துக்கெல்லாம் நாங்கள் தண்ணியே விடத்தவில்லை. நான் அறியத்தக்கதாக இப்ப நாங்கள் வாங்குற பூங்கண்டுகளை நீங்க பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு பொருத்தமில்லாத நாகமரத்தை வாங்கி எல்லாருமே வீடுகளுக்கு முன்னுக்கு அழகுக்கு வச்சிருக்கிறார்கள். அந்த நாகமரத்துக்கு நிறைய தண்ணி தேவை. மற்றது நாகமரம் ஒரு பெரிய கிளைகளை பரப்பி ஒரு பெரிய விதானத்தை ஏற்படுத்தக்கூடிய மரமும் அல்ல. ஆனால் நாங்கள் அழகுக்காக வாங்கி அதுக்கு ஒவ்வொரு நாளும் தண்ணி விடுறோம். நான் அறியத்தக்கதாக உங்களுடைய வளவுகளில் இருக்கின்ற எந்த ஒரு வேப்ப மரத்துக்கு நீங்கள் தனிச்சு தண்ணி விட்ட வரலாறு கிடையாது. ஆகவே எங்களுடைய வாழ்நிலை எங்களுடைய நிலைமையில கேட்ட வகையிலான மரங்களை நாங்கள் வளர்க்க வேணும். அந்த அடிப்படையில நான் சில மரங்களை தான் சஜஸ்ட் பண்றது. உண்மையா இன்னொரு மரத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேணும். அதை சில பேர் எதிர்ப்பார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் பலருக்கு ஆத்தி மரம் ஒன்று ஒரு மரம் இருக்கு. நீங்க பார்த்தா தெரியும். இப்பவும் எல்லா ரோட்டு கரைகளிலும் இருக்கும். அந்த மரத்துக்கு ஒரு சிறப்பு இயல்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது கோடையில தான் நல்ல செழிப்பா இருக்கும். அதாவது 2ஆம் 3ஆம் மாசத்திலிருந்து 8ஆம் மாசம் வரைக்கும் நல்ல செழிப்பா இருக்கு. இப்ப கூட நீங்கள் ரோட்டு வழியா பார்த்தா தெரியும். எல்லா ஆத்தி மரமும் நல்ல பச்சை பசையல் என்று நல்ல நிழல் தரக்கூடிய மரமாக இருக்கும். அது அளவிலான தண்ணியும் தேவையில்லை. வனியில் இருக்கிற பலர் சொல்லுவார்கள் ஆத்தி மரத்துக்கு கிட்ட கிணறு தோன்று நல்ல தண்ணியும் இருக்கும். சில சமயங்கள் ஆத்தி மரம் நல்ல தண்ணியை தனக்கு எடுக்க தெரியல. ஆனால் ஆத்தி மரம் எங்களுக்கு ஒரு பொதுவான மரங்களுக்கு ஒரு நல்ல மரம். ஏனென்றால் நிழலையும் தரும். மற்றது எங்களுக்கு மாரி காலத்துல குப்பை இல்லாத மரமா இருக்க வேணும். அதுக்கு நல்ல உதாரணம் ஆத்தி மரம். மாரி காலத்துல பெரிய இலை இருக்காது. கோடை காலத்துல நிழல் தரக்கூடிய மரமா இருக்கணும். அதுக்கும் ஆத்தி மரம் ஒரு நல்ல உதாரணம். அதே மாதிரி கொண்டல் மரம், புன்னை மரம், புங்கை மரம். இப்ப நான் நினைக்கிறேன் புங்கை மரம் ஒரு மரநடுகை திட்டத்துக்கு உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. ஆக இது போன்ற மரங்களை நாங்கள் வளர்க்கறதுக்கு ஏதாவது செய்யலாம். 2வது நீங்கள் கேட்டிருந்தீர்கள் உங்களுக்கு இந்த நீர் மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் மணல் தரையில் இருக்கிற சில பிரச்சனை. உண்மையில் எனக்கு மிக சரியாக சொல்ல தெரியல. தென்னை மரத்துக்கு என்ன செய்யலாம் வெயிலுக்கும் மழைக்கும் தப்புறதுக்கு என்று எனக்கு உண்மை அதுல அவ்வளவு பெரிய அறிவில்லை. ஆனால் உங்களின் வீட்டில் இருக்கிற மற்ற மரங்களுக்கு தண்ணி தேவை அல்லது அந்த மரங்களை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது செய்யலுமென்றா நான் ஏதாவது சொல்லலாம். உண்மை தென்னை மரத்தை பற்றி எனக்கு அவ்வளவு பெரிய அறிவில்லை. 3வது நீங்க சொன்ன மாதிரி தான் நேர காலம் தெரியாமல் மரம் வெட்டியினம். உண்மை இந்த டைம்ல மரம் மரத்துக்கு பெரிய பாதிப்பு. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் காத்து இப்ப வேகமா வீசுது. இந்த வேகமான காத்து வீசுகை மரங்களின் ஆவி ஈர்ப்பை அதிகரிக்கும். அப்ப மரங்களின் ஆவி ஈர்ப்பு அதிகரிக்கிற சந்தர்ப்பங்களில் கிளையை வெட்டினால் மரம் இன்னமும் அதிக ஆவி ஈர்ப்பை செய்ய வேண்டிய தேவை இருக்கும். என்ற புதிய அப்ப 2வது அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிட்டு அதிகளவான நீரும் தேவைப்படும் மரங்களை வெட்டி திருப்பி. அப்ப உண்மையா எங்களுடைய ஆட்கள் அதுக்கு ஒரு காலம் இருக்க வேணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மரம் வெட்டுறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறோம். கிழக்கிலையும் பாரம்பரியமாக ஐப்பசிக்கு பிறகுதான் மரங்களை வெட்டுற ஒரு செயற்பாடு இருக்க வேணும். ஏனென்றால் அப்ப மழை கிடைக்கும், அந்த மரத்துக்கும் பிரச்சனை இல்லை, நீரும் ஓரளவு கிடைக்கும் என்று. ஆனால் நீங்கள் சொல்வது போல இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையிலே மரங்கள் அதிக அளவிலான வெட்டுகின்றார்கள். அது ஒரு பிரச்சனையா தான் இருக்குது. அடுத்தது நீங்கள் கேட்ட அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன விவசாயம் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை.
ஏனென்றால் எங்களை பொறுத்த வரைக்கும் விசுவமடையில் இருக்கின்ற மண்ணும் சரி நீர்வளமும் சரி சற்று மேற்பரப்போடு தொடர்புபட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இல்லை. எங்களுக்கு அது அவ்வளவு பெரிய இஷ்யூவும் இல்லை. நீங்கள் இன்னொரு கேள்வியும் கேட்டீங்க, நான் மறந்து போனேன். என்ன கேள்வி என்று ஜெயக்குமார் சார்? பொதுவாக நீங்க எல்லாத்துக்கும் விடையளிச்சிருக்கிறீர்கள், மிக நல்லா. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த வீதியோரங்கள்ல இந்த மரநடுகை இதுகள் இப்ப எங்கட உட்கட்டுமானங்கள் இதுகள் இப்ப ரோட்டு அகலம் இதுகள் மற்ற எல்லாத்துலயும் நிறைய கை வைக்கப்படுறது மரங்கள் தான். வெளிநாடுகளை மாதிரி மரங்களை கொண்டு போய் இன்னொருத்துல வச்சு அல்லது அதெல்லாம் செய்யறது இல்லை. மற்றது மீள்நடிகை இப்ப நீங்க சொல்ற இந்த நான் போன கிழமை தான் அதில் போனேன், எனக்கே பெரிய கவலை. மாங்குளத்துல இருந்து போன நேரம் என்ன, நான் அந்த நேரம் மண்ணில இருந்த நேரங்கள்ல இந்த வனவளத்துறையோட நீண்ட காலமாக வேலை செய்த நல்ல அனுபவம் இருக்குது. நானும் மிக அண்மையில போடுறேன். ஒரு ஆளால கட்டிப்பிடிக்க முடிய அளவுக்கு வளர்ந்து விற்க வச்சிருக்கணும். மீள் மர நடுகை இல்ல, பெரிய கவலை. அந்த திணைக்களத்தார் உண்மை அந்த திணைக்களம் தான் அதிக அளவிலான மரநடுகைக்கு பொறுப்பான திணைக்களம். ஆனால் நான் நிறைய சில சமயம் எனக்கு தெரியாமல் எங்கே நடக்குது இருக்கிறேன். நான் நிறைய வடக்கிலே அதுக்குரிய மிகப்பெரிய அளவிலான அந்த திணைக்களம் மரநடுகை அல்லது மீள்நடுகை உருவாக்குதான்டா எனக்கு தெரிஞ்சு இல்லை. இருக்கலாம், நான் அறிய வரையில. அது வனவளத்துறை வடிவா செய்தவங்க. வனவளத்துறை ஒரு மரத்தை நட்டு உருவாக்கி கொண்டு வரைக்குள்ளதான் அந்த மரத்தை வெட்டி அதை விற்பனைக்கோ அல்லது இதழுக்கோ எடுத்தவங்க. ஆனா அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற அதிகாரிகள் அதுகள் மற்ற அரசு அப்பாவோட நான் ஒரு பக்கம் போற பொழுது தென்மராட்சியால போற பொழுது அப்போ உண்மையா விளம்பர பலகைக்கு ஒரு பெரிய தட்டுப்பாடு இருந்தது. அப்படி ஒரு பொருளாதார டைம். அப்ப அந்த தார் பெரலின் ஒரு சைட்டில வட்ட தகரத்தை எடுத்து போட்டு பட்டமரம் மட்டம் மேடு 10க்கு 2 மரம் நாட்டு என்று மற்றது மரம் வளர்த்து வனம் அப்படி எல்லாம் நிறைய வசனங்களோடு அந்த திட்டங்களை மேற்கொண்டது. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தா தெரியும், தென்மராட்சியில கொடியாமத்துக்கு அங்கால இருக்கிற ரயில்வே ட்ராக்கோட சேர்ந்து இருக்கிற கணக்க பெரிய மரங்கள் எல்லாம் அந்த காட்ட மரங்கள் தான். அதுக்கு பிறகு 2000 ஆண்டு 2 கோடி பனைகள் ஒரு பெரிய திட்டம் இருந்தது. ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா பனை நடுற திட்டத்தையே நான் அறியவே இல்லை. பனி உறுதி சபை இருக்குது, ஆனால் நான் அறியத்தக்கத ஒரு பெரிய அளவிலான செயற்திட்டங்களை இடைக்கிட தனியார் அமைப்புகள் சில இருக்கு. இப்ப கிரீன் லேயர் போன்ற தனியார் அமைப்புகள் சிலர் சமூக ஆர்வலர்கள் சிலர் அதில் ஈடுபடுகிறார்கள், அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் திணைக்களம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய அளவிலான முன்னெடுப்பு இல்லை. கார்நகர் இதுல ஜாயின் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். டிஎஸ் கார்நகர் டிவிஷனல் செக்ரட்டரியாக இருக்கலாம். நீங்கள் அரசாங்கம் இப்படியான எதிர்ப்பு ஊராட வச்சுக்கொண்டு எவ்வாறு முயற்சியில் எடுக்கிறீர்கள் இந்த எல்னினோ கண்டதை பற்றி சொல்லலுமா? அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்ல. அரசாங்கத்தின் சார்பில் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறார்கள்? இப்ப இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு தாங்கள் போதிய அளவு தானியங்களை சேகரித்து வச்சிருப்பதாக. அப்படியான ஒரு எல்லினோ வந்தால் தங்களிடம் போதிய நீங்க சொல்றது சரி சார். என்றால் இந்தியா கிட்டத்தட்ட 128 மாவட்டங்களிலே 1486 விழிப்புணர்வு செயற்திட்டங்களை ஏற்படுத்தி இருக்குது. மாவட்டம் தோறும் புதுசாக தானிய களஞ்சியங்களை உருவாக்க சொல்லி இருக்குது. அவங்க சில பயிர்களில் இருக்கிற இதை விற்க வேண்டாம் என்று அரசாங்கம் அதை கொள்வனவு செய்யும் என்று சொல்லி இருக்கிறோம். அப்படி பெரிய திட்டங்களை அவங்க செய்யணும். ஆனா நான் என்ன பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இன்னமும் ஒரு உயர்மட்ட கலந்துரையாடல் நிகழ்ந்து இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு தெரியல எனக்கு. இலங்கை அரசாங்கம் இப்படியான முயற்சிகள் இப்ப வடக்கு மாநிலத்திலே ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்கிறார்களா? ஏதாவது இந்த எல்னினோவுக்கான முயற்சிகள்? நான் கேட்கலாமா டாக்டர்? ஓகே. நான் நினைக்கிறேன் ப்ரொஃபஸர் பிரதீபராஜா இப்போ 6 வீக்ஸ் அப்படி அந்த டைமுக்கு முதல் செட்டிங்ல டிஸ்கஷன் ஒன்று நடத்தியிருக்கிறார் நினைக்கிறேன். நான் அதுக்கு போகையில், ஆனால் வேறு யாக்கள் அதை பற்றி கதைச்சிருந்தாங்க. அப்ப அந்த விஷயத்தை தொடர்ந்து சில முயற்சிகள், அதாவது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்றதை வெளியில கொண்டு வந்துட்டார். அது கொழும்பு வரையும் போயிருக்குது. ஆனால் நடவடிக்கைகள் எதுவும் வந்ததாக இப்ப நினைக்கிறேன் ஆளுநருக்கும் அதை பற்றி தெரிஞ்சிருக்குது. ஆளுநரும் அதை பற்றி அக்கறை எடுத்திருந்தார். ஆனால் எதுவும் ரெஸ்பான்ஸ் வந்த மாதிரி நான் காணே இல்லை. ஆனா நான் நினைக்கிறேன் இப்ப நாங்கள் ஜூன்ல கதைக்கிறோம், ஜூலைல எங்களுக்கு வறட்சி வரப்போகுதுண்டு. அப்ப இப்ப இதுல இருந்த ஒரு முக்கியமான அந்த மாநிலத்தின மாதவன
அந்த மாடு மேய்க்கிற அந்த சமூகத்தை சேர்ந்தவர். அவங்க சொல்றாங்க என்னன்னா, தங்கள்ட்ட 5 குளம் தான் இருக்குது. அந்த 5 குளத்திலேயும் வந்து சும்மாவே தண்ணி இல்லாம போறது. இப்ப அது தண்ணி இல்லாம போச்சு என்றால் தங்களுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குதுன்றது தங்களுக்கு தெரிய இல்லை. என்ன செய்யறதுன்ற ஒரு கேள்வியோட அவங்க இருக்கிறாங்க. இப்ப இப்படியான கட்டங்கள்ல நாங்கள் என்னென்று சமாளிக்க போறோம்ன்றது ஒரு கேள்வியா இருக்கிற அதே நேரத்துல எங்களுக்கு திரும்ப மழை வருது அக்டோபர் நவம்பர் பகுதியில். அவங்க சொல்றாங்க அந்த மழை வந்த உடனே அந்த யானை வேலிக்கு பக்கத்துல இருக்கிற மிருகங்கள் பசுக்கள் எல்லாம் வந்து அந்த எலக்ட்ரிபிகேஷனாலேயே கணக்க மிருகங்கள் இறந்து போகுது. அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு மழை நேரத்திலையும் கிட்டத்தட்ட 1000 மிருகங்கள் அதுல இழக்கிற மாதிரி. அப்ப இந்த இப்ப என்வாரன்மெண்டல் இஷ்யூ வந்து நாங்கள் பார்க்கக்குள்ள இப்படியான மைக்ரோ இஷ்யூஸை வந்து நாங்கள் பார்க்க வேண்டி கிடக்குது. இப்ப மயிலத்தினமாடு போன்ற இடங்களுக்கு இப்ப ப்ரொஃபஸர் என்ன மாதிரியான சொல்யூஷனை கொண்டு வரலாம் நினைக்கிறேன். இப்ப நாங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனை வறட்சியில அந்த மாடுகளுக்கான நீர் இல்லாத ஒரு பிரச்சனையோட நாங்க ஃபேஸ் பண்றோம். வணக்கம். நான் டிஎஸ் காரநகர். நீங்க ஏற்கனவே கேட்டிருந்தீங்க. அதுல என்னன்னா, இப்ப நாங்க உண்மையா பேப்பர்ல தான் பார்த்துருக்கிறோம். இப்ப எங்களுடைய அதேமாதிரி ஜனாதிபதி அவர்கள் இப்படி உயர்மட்ட கலந்துரையாடல் நிகழ்த்தி அதில் வந்து தாங்கள் ரெடியாக இருக்கிறதாக சொல்லி இருக்கிறார் என்று. மற்றும்படி ஒஃபிஷியலாக எங்களுக்கு இது தொடர்பான எந்த விழிப்புணர்வோ அல்லது எந்த ஏற்பாடுகளும் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. நன்றி நன்றி. நீங்கள் உங்களோட சொன்னதுக்கு நன்றி. பேராசிரியரே, நீங்கள் இப்படியான இதுகளை வடமாகாண ஆளுநர் ஜிஏக்களோட சேர்ந்து ஒரு வடமாகாணத்துக்கான ஒரு முயற்சியை நீங்கள் முன்னெடுக்க முடியுமா? அப்படியான ஒரு நிச்சயமாக என்னை பொறுத்தவரைக்கும் உண்மையா நான் இப்ப சில விஷயங்களில் எனக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள் தெரியும் என்றதுனாலே நான் மக்கள் பதட்டத்துக்கு உள்ளாக கூடும் என்றதுக்கான சில விஷயங்களை சொல்லலை. ஏனென்றால் எங்களுக்கு இருக்கிற பெரிய பலவீனமான விஷயம் என்னென்றால் எங்களுக்கு இந்த அதிக அளவிலான வெப்பநிலை அதிகரிப்பு என்றது, சமுத்திர அதிகரிப்பு என்றது, சமுத்திரத்தில கடுமையான வெப்பநிலை அதிகரிப்பு என்றது உடனடியாகவே மீன்பிடி சமூகத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொண்டிருக்கும். ஏனென்றால் என்ன நடக்கும் என்றால் கரையோர பகுதி மீன்கள் கரையோர பகுதி நீர் சூடாக மீன் எல்லாமே நடுக்கடலுக்கு போயிடும் கொஞ்சம் குளிர தேடி. ரெண்டாவது இருக்கப்பட்ட அவ்வளவு பவளப்பாறைகள் எல்லாமே ப்ளீச் ஆகிடும். அப்போ ப்ளீச்சிங்கட்டா கடும் வெப்பம் ஒரு 2 பாகை செல்சியஸ் கூடினாலே மீன் நடுக்கடலுக்குள்ளுக்க போயிடும். அதிலே நடுக்கடலுக்குள்ளுக்க போய் மீன் பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ உண்மையா இம்மீடியட்டா அவர்கள் பாதிக்கப்படுவார்கள், மீன்பிடி மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அதற்கு அடுத்ததாக இந்த விவசாயம் பாதிக்கப்படும். அப்ப இந்த சூழ்நிலையில் எல்லா தரப்புகளும் இணைந்து ஒரு மிக சரியான திட்டமிடலோட செயற்படுறதுதான் பொருத்தமானது. இதுல உண்மையா நான் ஆரோடையும் சேர்ந்து வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் நான் நெடுக சொல்ற வசனத்தை நான் இங்க சொல்லலாம். எப்படி என்றால் நான் இந்த மக்களின் வரிப்பணத்திலிருந்து தான் நான் படிச்சிருந்தேன், அங்க இருந்தால் சம்பளமும் வாங்குறேன். அப்போ இந்த மக்களுக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. உண்மையா எல்லா நாடுகளும் ஒரு மிகப்பெரிய அளவிலான தயார்படுத்தலை செய்து இருக்குது. இலங்கை இன்னமும் ஒப்பீட்டு ரீதியில குறைவு. ஆனால் இந்தியாவுக்கு கூட இந்தியாவினுடைய கரையோர மாநிலங்கள்லாம் பாதிக்கப்படும். நடுவுக்கு இருக்கிற மாநிலங்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு குறைவு. உதாரணமாக உத்தரப்பிரதேசம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு, மத்திய பிரதேசம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. அப்ப ஆனால் அவங்க எல்லாமே தயாராக இருக்கிறாங்கன்னா நாங்கள் இன்னமும் பல மடங்கு தயாராக இருக்க வேணும். அப்ப உண்மையை இது சம்பந்தமாக எல்லா அரசு திணைக்களங்கள் அல்லது இந்த மாதிரியான எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒரு சரியான ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி என்ன கேட்டீங்கன்னா, முந்தைய ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா குளங்களும் ஒரே டைம்ல திருத்தணும். உண்மையா இந்த இடத்துல நான் அவரை நினைவுறுத்த வேண்டும். என்னென்றால் யாழ்ப்பாணத்தினுடைய அரசாங்க அதிபராக திரு சிவபால சுந்தரன் இருந்த பொழுது ஒரு ஒரு குறிப்பிட்ட வாரத்தை பிரகடனப்படுத்தி இருந்தார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற குளங்களை தூர்வாருவதற்கான ஒரு வாரமாக பல்வேறு செயற்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அது போன்ற ஒரு திட்டத்தை நாங்கள் இப்போ செய்ய வேண்டும். ஏனென்றால் இது நாடு முழுவதும் செய்ய வேணும். ஆக குறைஞ்சது வடக்கு கிழக்கிலேயாவது நாங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் 2 விஷயம். ஒன்று, இந்த இனி இருக்கிற நீரை பாதுகாக்க வேணும். 2வது, கிடைக்க இருக்கிற கடும் மழையால வார நீரையும் பாதுகாக்க வேணும். ஏனென்றால் 2027ஆம் ஆண்டு என்ன நிலைமை என்று சொல்ல முடியாத அளவுக்கு எல்லினோ பாதிக்க ஏற்படுத்தலாம். மிக நீண்ட காலத்துக்கு மழை இல்லாமல் போகலாம். உண்மையில் இதுல மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இப்ப காரநகர் டிஎஸ் இருக்கிறதுனால தீவு பகுதிகளுக்கு தான் நாங்கள் கூட கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த பகுதியில் தான் இயல்பாகவே தண்ணி ஒரு பிரச்சனையாக இருக்கிறது உண்டு. அப்ப அந்த பகுதிகள் சார்ந்து உண்டு. உண்மையான நாங்கள் சரியான ஒரு வினைத்திறனாக ஒரு செயற்பாட்டை மேற்கொள்ளாவிட்டால், இல்லைன்னா நாங்கள் அசட்டையாக இருந்தால்
வார விளைவு வந்ததுக்கு பிறகு நாங்கள் எதிர்கொள்ள முடியாமல் போயிடும். அப்ப நான் எந்த தரப்போட இணைந்து வேலை செய்ய தயாராக இருக்கிறேன். நான் உண்மையா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இது செய்யறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறேன் என்றால் ஒரு உயர்மட்ட அதிகாரிகளுக்கு ஒரு போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்திவிட்டால் அது அதுக்கு அடுத்த மட்ட அதிகாரிகளுக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கு பிறகு கிராம மட்ட அதிகாரிகளுக்கு அது போய் சேர்ந்துடும். அதுக்கு பிறகு கிராமங்களுக்கு போய் சேர்ந்துடும். நல்லது. இப்ப தனிப்பட்ட ஆட்களுக்கு அரசாங்கம் ஒன்று செய்யறது இப்ப உணவு பற்றாக்குறை வருவதற்கான செயற்பாடு கணக்கு இருக்குது. இப்படி வளர்ச்சியில் வரும் பொழுது இப்ப தனிப்பட்ட ஆட்கள் தானியங்கள் டின் ஃபுட் அப்படியானதில் சேர்த்து வைக்கிற தேவைகள் இருக்குல்ல, அப்படியானதில் நீங்கள் முன்னேறப்படுத்துவீங்களா? நிச்சயமா உண்மையில் அது இதுல ஒரு இது அரசாங்கம் இந்தியாவில பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிதான் மாவட்டம் சார்ந்த ஒரு பெரிய உணவு களஞ்சியங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். நாங்களும் எங்களுடைய பிரதேசங்களில் ஒரு மிகப்பெரிய அளவிலான தானிய உற்பத்தியை முதலில் மேற்கொள்ள வேணும். ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய அளவிலான தானிய உற்பத்தியில் இருந்துதான் நாங்கள் எங்களுக்குரிய உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இரண்டாவது, நாங்கள் மாற்று உணவு முறைமைகள் மீதும் கவனம் செலுத்த வேண்டி இருக்குது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த எல்லினோவின் பாதிப்பு என்றது எங்களுக்கு அரிசிதார நாடுகளுக்கும் இருக்கும் என்றதுனால அங்கிருந்து அரிசி இறக்குமதி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே உண்மையில் ஒரு தனிப்பட்ட ரீதியில், அதாவது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு தானிய சேமிப்பை நாங்கள் மேற்கொள்ள முடியும். தனியாராக இருந்தாலும் சரி, அரசு சார்பற்ற அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது அரசு திணைக்களங்களாக இருந்தாலும் சரி, வளமையாகவே சேமிப்பதுண்டு. அதை நாங்கள் இந்த ஆண்டு 2 மடங்கு அதிகரிக்க வேணும். வீட்டு தோட்டங்கள் செய்வதை பற்றி நிச்சயமாக என்னென்றால் எங்களுக்கு என்ன கேட்டீங்கன்றால் நாடு முழுவதிலும் இருக்கிற எல்லா நிலங்களும் பயிர் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இருக்கிற சந்தர்ப்பத்தில் எல்லா வகையிலான நில பயன்பாட்டிலும் விவசாயத்திற்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து பயத்தினால் எங்களுக்கு அதன் மூலம் ஓரளவுக்காவது ஒரு கொஞ்சம் ஏற்படும். உண்மையில் அரசாங்கம் ஒரு போர்க்கால அடிப்படையில் அனைத்து நிலங்களும் மானாவாரி பயிர் செய்யப்படுத்தப்பட்டு ஒரு மிகப்பெரிய அளவிலான உணவு உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும். 2026 தான் ஜூலை செப்டம்பருக்கு வறட்சியும் அக்டோபர் நவம்பருக்கு மழையும் எதிர்கூறப்பட்டிருக்கின்றது. 2027 பெருமளவுக்கு உச்சம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுனால பெருமளவுக்கு வறட்சி நிலவரத்துக்கு தான் வாய்ப்பு கூடுதலாக இருக்கும். அப்ப நிச்சயமாக 2027 உணவு உற்பத்தி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். இந்த ஆண்டிலும் விளைச்சல் நான் முதல்ல குறிப்பிட்டது போல கடுமையாக குறைவடைய தொடங்கும். நான் முதல் சொன்னது மாதிரி இதுல இந்த இணைப்பில் யாராவது விவசாய திணைக்களம் சார்ந்த அதிகாரிகள் அல்லது கமநில திணைக்களம் சார்ந்த அதிகாரிகள் இந்த முறை மக்களுக்கு எந்த காலத்திலே விதைக்க வேண்டும் என்றதையும் எந்த காலத்தில் அறுவடை செய்ய வேண்டும் என்றதையும் தெளிவாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் மக்களுக்கு எல்லா காலங்களும், உதாரணமாக அக்டோபருக்கு சின்ன பயிராக இருக்கிற பொழுது விதைச்சால் நிச்சயமாக அக்டோபருக்கு நவம்பருக்கு கடும் மழை கிடைக்கும் என்றால் நிச்சயமாக அந்த பயிர் பாதிக்கப்படும். ஒன்றில் அந்த பயிரால பாதிக்கப்படக்கூடிய, அதாவது கடும் மழையால பாதிக்கப்பட முடியாத அளவுக்கு நாங்கள் எப்படி சொல்றது, இப்ப நாங்கள் அந்த பயிர் வரம்புக்கு மேலே இருக்கத்தக்கதாக கடுமையான வறட்சியால பாதிக்கப்படாமல் அதே நேரம் கதிரும் பெறாமல் இருக்க வேண்டும் அந்த டைமுக்கு. அப்ப எங்களுக்கு நாங்கள் இதில் ஒரு திட்டமிட்டு செயற்படணும். அப்படி என்றால் கதிர் ஒரு நவம்பரின் பிற்பகுதிகளில் தொடங்கலாம். ஆனால் கதிர் முத்தக்கூடாது இந்த கால பகுதியிலே. அதே நேரம் பயிர் சின்னனாவும் இருக்கக்கூடாது அக்டோபருக்கு நவம்பருக்கு. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயிர் காலத்தை தெரிவு செய்து விவசாயிகளுக்கு நாங்கள் அறிவுறுத்தினால் ஓரளவுக்கு இந்த விளைச்சல் இழப்பை குறைச்சு கொள்ளலாம். நல்லது. முருகையா, நீங்கள் கையெழுத்திருக்கீங்க. முருகையா, நீங்க உங்களோட நேரம். நன்றி. கதைக்க கேக்குதா? ஓ, வணக்கம் புவி. வணக்கம் பிரதீபராஜா. வணக்கம் சார். இங்கே நீங்கள் எங்களுக்கு இப்ப இதை நீங்கள் சொன்னதை பார்க்கல நிறைய பயமா இருக்குது, குறிப்பா வடகிழக்க பொறுத்தவரையில. இதை நீங்கள் முதல்ல நீங்க பிரஸ்தாபிச்சீங்கள், இது உலகம் முழுக்களுக்கும் ஒரு பெரிய பாதிப்பு. அது நாங்கள் உண்மையா அதை பண்றோம். அதை விட ஒரு முக்கியமான ஒரு செய்தி உண்டு. இதுவரைக்கும் புவியியல் திணைக்களத்துல புவியியல் பல்கலைக்கழகத்துல வந்த பேராசிரியர்கள் எடுக்காத ஒரு பெரிய முயற்சி எடுத்து உங்களோட தனிப்பட்ட ஆய்வுகளை செய்து அதை இன்றைக்கு எங்களுக்கு சமூகத்துக்கு ஒரு பயன்பாடு உடையதாக செய்ததற்கு முதல்ல நன்றியும் உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான ஒரு வணக்கம். அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் காய்க்க கிடக்குது. ஆனால் எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் அங்கே போய் குறை வைக்கக்கூடாது. இதுல 2 டிஎஸ் நீங்க கேள்வி கேட்டீங்க. இவர் ஒரு ஆய்வாளர், ஒரு அகாடமிஸ்ட். அவர் முடிவை கேட்டு சொல்றார்.
அவியல் கேட்கணும் இதுக்கு என்ன முடிவு சொல்ல முடியும். அவியல் வந்து அரசாங்கத்திட்ட போகக்கூடிய தகுதி பெற்றவர்கள் அவர்கள். அவியல் தான் இவர் சொன்ன முடிவுகளை கொண்டு போய் அங்க கேட்க வேணும். இவர்கிட்ட இவர் தீர்வு சொல்லிட்டார், அந்த தீர்வை வந்து அமல்படுத்த வேண்டியது அவையோட கடமை. அப்ப அவியல் அதை கேட்காம திரும்ப என்ன செய்யலாம்னு கேட்கிறார். இப்ப ஒரு டிஎஸ் சொன்னார் 1000 மாடுகள் செத்து போச்சுன்னு சொல்லி, இன்னொரு டிஎஸ் கேட்கிறா அது வந்து இந்த என்ன செய்யுங்கன்னு சொல்லுங்க, என்ன செய்யலாம்னு. ஆல்ரெடி இதுக்கான தீர்வு அதாவது ஒரு அகடமிஸ்ட் நிலைமையில ஒரு ஆய்வாளர் நிலைமையில எங்கட பிரதேசத்துக்கு வர பாதிப்பை அவர் விளங்கப்படுத்திட்டார். அதுக்கு வந்து அவையெல்லாம் நீங்க அரசாங்கத்தை கொண்டு போய் கேட்கணும்படியே இவர் வந்து அரசாங்கத்துல போறது வந்து அது பொருத்தமில்லை என்று நான் இந்த இடத்த பதிவு செய்யறேன். முதலாவது. ரெண்டாவது, நான் பிரதிபாஜா உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். வெப்ப நீர் நீர் இந்த ரெண்டும் வந்து அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. அந்த கடல் நீரோட்டத்துல பறச்சக்கூடாது எங்களோட காலி வரைக்கும் வந்து இங்கால போய் அப்படியே விரிகுடால விழுற ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூல நீங்க சொன்னது வந்து இன்னைக்கு வெப்ப நீர் மேல நிக்குது, குளிர் நீர் கீழே நிக்குதுன்னு சொல்லி. அப்ப அதுக்கு உங்களோட ஆய்வில் அல்லது உங்களோட கண்டுபிடிப்புல இதுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்று விஷயம் இருக்குன்னு உங்களால் ஏதாவது கூற முடியுமா? அது முதலாவது கேள்வி. ரெண்டாவது, நீங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, கடல் இல்லா நாடுகளுக்கு பாதிப்பு இல்லையான்னு சொல்லி. அதை நான் முட்டா மறக்கிறேன். என்னன்னு சொன்னா, கடல் இல்லாத நாடுகளுக்கு அந்த காலநிலையால பாதிப்பு இல்லையே ஒழிய அவருடைய அந்த கடல் உள்ள நாடுகளை அண்டித்தான் அவன் பொருளாதாரம் டெவலப் பண்ண போகுது, அல்லது கடல் உள்ள நாடுகள் தான் அவன் பொருளாதாரம் விளங்கப்படுத்த போகணும். ஆனபடிதான் அந்த பொருளாதாரம் அவன் சமூகம் அந்த அந்த நாடுகளின் விஷயங்கள் வந்து கரையில உள்ள நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படைக்க அது அங்க வரும். அது எங்களுக்கு தேவையில்லைன்னா நாங்கள் இன்னொரு நாட்டை பற்றி பார்க்கிறோம். அடுத்தது வந்து இன்னொரு விஷயத்த சொன்னீங்க, அதாவது அது அந்த நாடுகள் தங்கி இருக்கிறபடியா வந்து. அடுத்தது இப்ப எங்களை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்துல வந்து எங்களுக்கு தரைக்கீழ் நீர் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கு. அப்ப தரைக்கீழ் நீர் வந்து எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் மீளிறப்பு செய்யலாம்ன்றது எங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இன்று வரைக்கும் யாரும் சொல்லலை அதை பற்றி. அது 1956 ஸ்ட்ரேல் ஒரு ப்ரொஃபஸர் வந்து கண்டுபிடிச்சு எங்களுக்கு 1960 நீரே எல்லாம் போக்குன்னு சொன்ன பிறகு இன்று வரைக்கும் நாங்கள் நீரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் 2013 ஒரு பெரிய வறட்சி வந்து ஒரு பெரிய மழை வந்து எங்களுக்கு அந்த எண்ணெய் எல்லாத்தையும் கழுவி கொண்டு போயிட்டுது. அதனுடைய எங்களுக்கு இன்றைக்கு அந்த எங்களோட நிலப்பரப்பு வந்து நான் எந்த பார்வையில வந்து அதுக்கு வந்து அமெரிக்காவுக்கு கேட்கறது கிளியர் பண்றதுக்கு அந்த எண்ணெய் பரப்பு மீளிறப்பு கேட்கறதுக்கு அவைகள் கிட்டத்தட்ட $பில்லியன் கேட்டது. ஆனா எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொன்னா அமெரிக்கால அல்லது யூகேல இருக்கிற சுண்ணக்கல் பாறை என்ற கான்செப்ட் அந்த அமைப்புக்கும் எங்களுடைய அமைப்புக்கும் வேறு. அதால அந்த 2013-14 வந்த மழை வந்து எங்களுடைய அந்த எண்ணெய் எல்லாத்தையும் கழுவி கொண்டு போய் கடல்ல விட்டுட்டுது. அது அப்ப அதால எங்களுக்கு அந்த பிரச்சனை. அது அடுத்தது, இந்த வளிமண்டல திணைக்களத்தை பற்றி நீங்கள் ஒன்று சொன்னீங்க. அது வந்து உண்மையில நீங்க சொன்ன அவ்வளவு என்னன்னா, நீங்கள் வளிமண்டல திணைக்களம் செய்யற ஒரு நாட்டுக்கு செய்யற வேலையை இப்ப நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க, அது உண்மையா பாராட்டுகள். ஆனால் அவையில் ஏன் செய்யல என்றதுக்கான கேள்வி இதுவரைக்கும் அங்கே எழுப்பப்படுது. அதை விட நீங்கள் சொன்ன இது மிக முக்கியமான விஷயம், நீண்ட காலமாக நான் உற்று நோக்கி கொண்டிருக்கிற விஷயம். மன்னார் கண்டமிட 3000 சதுர கிலோமீட்டர்ல 1855 அந்த எங்களுடைய சேசமத்தை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல அது அந்த சேசமத்தை ஆழமாக்கம் கேட்கக்குள்ள அதுக்கு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அதுக்கு அங்கீகரிக்கல. ஏன்னு சொன்னால் அந்த 3000 கண்டமிட பவளப்பாறை உயிரினங்கள் வேறு எங்கேயுமே இல்லை. அதால அந்த 3000 சதுர கிலோமீட்டர் பவளப்பாறை அழிக்கப்படுமானால் இலங்கையின் எங்களுடைய யாழ் குடநாடு 981 சதுர கிலோமீட்டர் பரப்பு பங்களாதேஷுக்கு போகும். அதை விட உலகத்தின் அந்த பவளப்பாறைக்கான அந்த வாய்ப்புகள் இல்லாம போயிடும் என்று பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அதை ஒப்போஸ் பண்ணிட்டு. அது அடுத்தது. அப்ப நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் பவளப்பாறை நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கிறீங்க, உண்மையாவே உங்களுடைய அந்த ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்ட அது ஒரு உண்மையா இன்றைக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதோட இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இந்த 2,08,30,000 குடும்பங்கள் மொத்தமா பாதிக்கப்படும். அதுல வந்து 1,51,000 குடும்பங்கள் எங்களோட வடக்குல இருக்குன்னு சொல்லி. ஆனா நீங்க அந்த கிழக்குக்கான அந்த பாதிப்பை வந்து நீங்கள் குறிப்பா அதை எங்களுக்கு வடக்குக்கு சொன்ன மாதிரி அதுல நீங்கள் நீங்கள் குறிப்பிடவில்லை. அதை விட எந்த பார்வையில 643 குளங்கள் எங்களோட வடமாகாணத்துல இன்று வரைக்கும் மூடப்பட்டிருக்கு 1981க்கு பிறகு. அதுல 186 குளங்களுக்கு மேல கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டத்துல. அது இன்று வரைக்கும் அரசு திணைக்களங்களாயோ அல்லது அரசு அதிகாரி. அப்ப இதுக்கு வந்து நீங்கள் சொன்ன ஒரே ஒரு குற்றச்சாட்டை நானும் ஏற்றுக்கொள்றேன். அரசு அதிகாரிகளுடைய கவலையினமும் அவர்களுடைய அசிரத்தையும் தான் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் வட மாகாணத்தினுடைய அல்லது கிழக்கு மாகாணத்தினுடைய இந்த ஒரு அழிவுக்கு முதலாவது காரணம். அடுத்தது இந்த அரசு திணைக்களங்களின் அல்லது பொது நிறுவனங்கள்ல இதுகளை வந்து இப்ப நீங்கள் வந்து நேரடியா போனால் அவங்க வந்து அதுக்கு உங்களுக்கு சரியான பதில் தரப்போறது இல்லை. அப்ப இந்த மூடிய குளங்கள், குறிப்பா நான் பிறந்த வரணி பகுதியில நான் 1970ஆம் ஆண்டு பார்த்த குளங்களுக்கும் இன்றைக்கு பார்க்குற குளங்கள் ஏறத்தாழ அங்க குளங்களே இப்ப இல்லை. நாங்கள் குளிச்ச குளங்களும் இல்லை.
அப்ப அது அந்த நீர் எங்களுக்கு யாழ்ப்பாணத்துல முக்கியமா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் எங்களுக்கு முக்கியமான விஷயம். அப்ப அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பாதிக்கப்படுக எங்களோட மொத்த இதுவுமே பாதிக்கப்படும். அதை விட சீமெந்தாலும் எல்லாம் நீங்க சொன்ன அந்த அடுத்த ஒரு பிரச்சனை சீமெந்தாலும் எல்லாத்தையும் மூடியாச்சு. அப்ப அது அதாவது உலக எங்கட 21,000 நாங்கள் கிளைம் பண்ற 21,000 எங்கட வடகிழக்கு பகுதியில 999 சதுர கிலோமீட்டர்ல யாழ்ப்பாணத்துல 4,48,581 பேர் 81ஆம் ஆண்டு குடியரசு மதிப்பீடு. அந்த மக்கள் இன்றைக்கு இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் அன்றைக்கு இருந்த சந்தோஷம் எங்களுக்கு இல்லை, அன்றைக்கு இருந்த காலநிலை இல்லை, அன்றைக்கு இருந்த அந்த பிரதேச வாய்ப்புகள் இல்லை. காரணம் இன்றைக்கு ஒரு அறிவின்மையால சரியான அதிகாரிகளின் கவனிப்பின்மையால தாங்கள் நினைச்ச பாட்டுக்கு எங்களோட பிரதேசத்தை இல்லாம பண்ண, அதாவது அதை ஒரு புலியான இதுக்கு கொண்டு போயிருக்கணும். அது ஒன்று. இரண்டாவது, இந்த வெளிநாட்டு குமரங்களுக்கு சொன்னீங்க, அது உண்மையிலே ஒரு நீங்கள் அதை அடிச்சு சொல்ல வேண்டிய விஷயம். அது உண்மை. என்னன்னு சொன்னால் இன்றைக்கு ஜேர்சி மாட்டையும் மற்ற மாட்டையும் கொண்டு எங்கட மாடுகள் அழிச்ச மாதிரி, வெளிநாட்டு நாயில கொண்டு எங்கட நாயில அழிச்ச மாதிரி இந்த பூக்கண்டுகளாலும் எங்கட பிரதேசம் பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மாங்குளம். இந்த மாங்குள பிரதேசத்துல நீங்கள் அரசாங்கத்தை அதை நீங்க அரசு கவனிக்க இல்லை, உண்மைதான், இல்லை என்று இல்லை. ஆனால் அந்த அரசாங்கத்தின் அந்த நிலத்தை அந்த பாதிச்சது முழுக்க எல்லாம் எங்கட தமிழர்கள் சார்ந்த கம்பெனிகள்லாம் அந்த நிலங்களை எல்லாத்தையும் காடுகளை அழிக்கிறதுக்கான அந்த வருமானத்தை செய்திருக்கு. அப்ப அது நீங்கள் சொன்னது 100% உண்மை. அது உண்மையில அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். அதுக்கான வாய்ப்பை எப்படி செய்ய போறோம்ன்றது எங்களுக்கு தெரியாது. அடுத்தது, இந்த தொழில்நுட்ப விஷயத்துல நீங்கள் ஒரு பிரச்சனையை நீங்கள் யோசிக்க வேணும். நீங்கள் தொழில்நுட்பம் என்று சொல்லிக் கொண்டு போனால் திரும்பவும் இந்த இன்றைக்கு இருக்கிற வெளிநாட்டு தொடர்புகளாலே எங்களுக்கு தொடர்ந்து இந்த அடுத்தது புவி அந்த நேரத்தில் உங்களுக்கு 2 விஷயம் கேட்டிருந்தார். என்ன சொன்னா, ஒன்று இந்த 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 உணவு பிரச்சனைக்கு நீங்க இந்தியா பற்றி சொன்னீங்க. இந்தியா நிறைய உணவுகளை சேமிக்குதுன்னு சொல்லி உண்மை. ஆனால் அதுக்கு நீ புவி கேட்ட கேள்விக்கு அது எங்கட பேசுற உண்மையிலே எங்களுக்கு உணவு அப்படி டாக்டர் புவி கேட்ட கேள்விக்கு எங்களுக்கு தேவையில்லை. என்னன்னு சொன்னால் எங்களுக்கு டின்னில் வர பூட்டோ அல்லது தானியங்களை சேமிக்க முடியல. நார்மலா நாங்கள் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த விழிப்புணர்வால நாங்கள் அதை சேதமாயிருந்தால் எங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை வராது. அப்படி என்ன மற்றது எங்களுக்கு நீங்க ஒன்றை யோசிக்கணும். உலகத்துல இருக்கிற மற்ற நிலங்களை விட இப்ப நாங்கள் இங்க கவனிக்க போறது எங்களோட வடகிழக்கு மட்டும்தான். அதுலயும் குறிப்பா வடக்கு, அந்த வடக்குல மற்ற உலகத்துல இருக்கிற மற்ற நாடுகளை விட எங்களுடைய பகுதி புவியியல் ரீதியாக அடிப்படை சுண்ணக்கல் பாறை 100% வேறுபட்ட ஒன்று. மற்ற எந்த ஒரு நாட்டிலையும் நீங்கள் நான் சேலஞ்ச் பண்றேன், எந்த நாட்டிலையும் எங்களுடைய யாழ்ப்பாண புவிநிலம் பரப்பு இருக்கிற மாதிரி அந்த சுண்ணக்கல் பாறை ஸ்ட்ரக்சர்ல வேறு எந்த நாட்டிலுமே இல்லை. அதாவது நாங்கள் பொதுவான ஆய்வுகளை வச்சுக்கொண்டு அமெரிக்காவோ ரஷ்யாவோ அல்லது யூகேயோ ஆய்வு செய்யற தங்கட நாட்டு வளங்களை வச்சுக்கொண்டு செய்யற ஆய்வு அல்ல தங்கட நாட்டு சுண்ணக்கல் பாறை வச்சுக்கொண்டு செய்யற ஆய்வு வச்சுக்கொண்டு தான் அவையின் தீர்ப்பு. அது 1946ஆம் ஆண்டு 56ஆம் ஆண்டு செய்த அந்த இஸ்ரேல் ப்ரொஃபஸர் இது எங்களுக்கு பொய்யாக்கிட்டு ஆண்படியால இப்ப நாங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் உண்மையில நான் உங்கள்கிட்ட மிகவும் ஒரு பெருமையும் ஒரு பெரிய நன்றிக்கடன் உள்ள ஒரு விஷயத்தை நீங்க வெளியில கொண்டு வந்துக்கிறீங்க. ஆனா அதுக்கு உங்களுக்கு எவ்வளவுக்கு ஆர்வம் அல்லது எவ்வளவு உங்களுக்கு ஆதரவும் கிடைக்கும்ன்றது எனக்கு தெரிய அரசுகள்கிட்ட இருந்தோ மக்கள்கிட்ட இருந்தோ. ஆனால் மக்கள்கிட்ட நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். அந்த வகையில எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, உங்களுடைய ஆய்வுல இதுவரைக்கும் நீங்க செய்த ஆய்வுல இந்த மேல சுழற ஹாட் வாட்டருக்கும் அல்ல கீழே சுழற குளிர் வாட்டருக்கும் இடையில ஏதாவது ஒரு நீங்க சொன்ன அந்த முதலில் இல்லாத ஒரு நிலைமை அல்ல அந்த மாற்றத்தை கொண்டு வர ஏதாவது ஒரு ஐடியா உலக ரீதியான அது வழிவகுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது வடகிழக்க பொறுத்தவரை நீங்க சொன்ன மக்கள் முதல்ல விழிப்புணர்வு அடைய வேணும். முருகையா, நாங்கள் மற்ற இடம் கொடுப்போமா? இதுக்கு பதில் சொல்ல முடியும். நீங்க நிறைய கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அதுல ஒன்று இந்த சமுத்திர குளிர்நீர் மேலவாறு தடுக்கப்படுவதற்கும் இப்ப நீரே தொடர்ந்து மேற்பரப்பில் நிற்கிற செயற்பாட்டை நிறுத்துறதுக்கு ஒரு வழியும் கிடையாது. ஏனென்றால் இது ஒரு சாதாரண ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிகழ்வு இல்லை, ஒரு சமுத்திரத்தின் ஒரு மிகப்பெரிய பரப்பில் நிகழ்றதுன்றதுனால அதை அவ்வளவு தூரம் நிப்பாட்டையில். ஏன்னா அதை நிப்பாட்டுற செயற்பாட்டை அதை மாத்திர செயற்பாட்டை செய்யறது வியாபார காற்றுக்கள் தான். அந்த வியாபார காற்றுக்கள் என்றது ஒரு பெரிய பரப்பிலான காற்றுக்கள். அப்ப அந்த காற்றுக்கள் இல்லாமல் போவது அல்லது பலவீனமாகிறது தான் இந்த எல்லினோவின் அடிப்படையினால அந்த செயற்பாட்டை நிறுத்துறதுக்கு ஒரு வழியும் இருக்காது. ரெண்டாவது, நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அப்படி சொல்லி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க என்னென்றால் உண்மையில இந்த நிலத்தால சூழப்பட்ட நாடுகளுக்கான பாதிப்பு காலநிலை சார்ந்து குறைவு இல்லை என்று சொல்லல. நான்
குறைவு. மூன்றாவது, யாழ்ப்பாணத்தின் குளங்கள் மூடப்பட்டிருக்கிற அது சம்பந்தமா எனக்கு ஒரு கவலை இருக்குது. அது நானும் நிறைய எல்லா இடங்களிலும் சொல்லி இருக்கிறேன். அப்படின்னு சொல்லி சொன்னால் 1,00,000 மக்கள் இருக்கிற காலத்திலேயே 1056 குளங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்திருக்குது. ஆனால் இப்ப 4,00,000 5,00,000 இருக்கிற பொழுது அது காணாது என்றது. அப்ப நீங்க சொன்ன அந்த விஷயம் சரி. எப்படின்னா குளங்கள் மூடப்பட்டிருக்குது அல்லது பரப்புகள் குறைக்கப்பட்டிருக்குது. அது சம்பந்தமான விடயங்கள் பலராலையும் பல தளங்களிலேயும் பேசப்பட்டிருக்கிறது. அடுத்தது நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, பாதிக்கப்படுகிற மக்கள் உண்மையை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பகுதிகள் சார்ந்து, குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் சார்ந்து கிட்டத்தட்ட 2,00,000க்கு மேற்பட்ட மக்கள் வடக்கிலையும் கிழக்கிலையும் பாதிக்கப்படுறதுக்கான நிலைமையில் இருக்குது. வடக்கில் தான் அந்த 1,00,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்படும் சொல்லியிருந்தோம். மற்ற உண்மையா இந்த நீங்க சொன்ன விஷயம் சரி. எப்படின்னா காலநிலை மாற்றமும் சரி, எல்லினோவும் சரி, மிக மோசமாக பாதிக்கப்படுகிற ஒரு விடயம் இந்த கடல் வாழ் சார்ந்த உயிரினங்கள். ஆகவே இந்த எல்லினோன்றது இந்த கடல் வாழ் சார்ந்த உயிரினங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொண்டிருந்தா. அதனால இந்த பிரசன்டேஷன்ல சொல்லியிருந்தான் மீன்கள் எல்லாமே தனது குளிர் தண்ணிக்குள்ளுக்க போக பார்க்கும், கடற்கரையில நிக்க மினக்கிறாது. ஏனென்றால் இந்த முதல்ல எல்லினோ கண்டறியப்பட்ட பொழுது அதுக்கு முதலாவது சைன் என்னண்டா, எக்கச்சக்கமான மீன்கள் செத்து கரை ஒதுங்கினது. ஏனென்றால் கடும் வெப்பத்தால. இப்ப அப்படியோ நிலைமை வெறுமென்று பயத்திலே மீன்கள் உண்மையா எங்களை பகுதியிலும் கொஞ்சம் மீன்கள் சாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி 3°C கூடுனா கடற்கரை பகுதியில கொஞ்சம் வெப்பநிலை இயல்பை விட கூடுதலாக இருக்கும் என்ற நிலைமை இருக்கும். மற்றது நீங்க சொல்றது சரி. நானும் அவர் ஒத்துக்கூடணும். அப்படின்னா யாழ்ப்பாணத்தின் சுண்ணாம்புக்கல் நில உருவங்கள் முற்றிலும் தனித்துவமானவை, வேறானவை. அப்ப இந்த விஷயங்கள் சம்பந்தமாக இந்த தரைக்கல் நீர் சம்பந்தமாகவும் நாங்கள் ஒரு ஸ்டடி செய்ய வேணும். நீங்கள் சொல்ற மாதிரி எவ்வளவு தண்ணியை சேமிக்கலாம், எவ்வளவு தண்ணி சேமிக்கப்படக்கூடும் என்ற விடயங்கள் தொடர்பாக எங்கள்கிட்ட போதுமான விடயங்கள் இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்றது போல ஒரு தரை மேற்பரப்பு நீர்நிலைகளின் அளவை யாழ்ப்பாணத்தில் அதிகரிச்சு அந்த நீர் கொள்ளளவை நாங்கள் அதிகரிக்க முடியும். நன்றி. பேராசிரியர் அவர்களே, இதுல அடுத்தது இந்த யாழ் குடாநாட்டு பயிற்சிகை, மற்ற இடங்களில் உள்ள பயிற்சிகை. இப்ப யாழ்ப்பாண குடாநாட்டுல கூடுதலாக இந்த வர்த்தக பயிர், கோயில, மற்ற வெங்காயம், இது எல்லாம் கூட விவசாயிகள் ஈடுபடுறார்கள். அதுக்கு மாற்றீடாக இப்ப நாங்கள் எங்கட தானியங்களை உளுந்து, குரக்கன், பயறு, மற்ற தானியங்களை பயிர் செய்யறது இனி காலத்துக்கு தேவையா வரப்போது. அதை எப்படி எடுத்து செல்லாமன்றது உண்டு. மற்ற பகுதிகளில் நெட் செய்கிற சிறுபோக காணிகள்ல 10 ஏக்கர் செய்கிறவர் ஒரு 2 ஏக்கராவது இந்த மற்ற பயிர்களை, மாநில பயிர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தானிய வயலை செய்து தானிய சேமிப்பை செய்யறதை நாம எப்படி விவசாய மத்தியில கொண்டு வரலாம், அதுக்கு என்ன செய்யலாம் என்றதை நாம இதுல ஒருக்கா கலந்துரையாடுறது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். உண்மையா என்ன கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்க சொல்ற சரி. எங்கள்கிட்ட உணவு பயிர்கள் என்ன வேண்டாலும் அது என்ன பயிர் என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. எல்லா வகைகளிலான உணவு செய்கையையும் நாங்கள் அதிகரிக்க வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் கணக்க நிலங்கள் இன்னமும் அதில் இதுல இருக்கிற வெளிநாட்டு மக்கள் சில பேர் அந்த காணிகளுக்கு உரிமையாளர்கள் இருந்தால் உங்களோட உறவினர்கள் அல்ல தெரிஞ்ச நண்பர்களோடாக அந்த நிலங்களை நீங்கள் பயிற்சியை உட்படுத்த வேணும். அல்லது அரசாங்கம் கூட அரசு நிலம் என்று வரையறுக்கப்பட்ட பகுதிகளிலே ஒரு மானாவாரியான நிலைமையை நம்பி பயிற்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவது உண்மை, நாங்கள் உணவு விரயத்தில் நாங்கள் பெரிய அளவில் இருக்கிறோம். நாங்கள் உணவு விரயத்தை உண்மையாக கட்டுப்படுத்த வேணும், குறைச்சு உணவு சேமிப்பு உருவாக்க வேணும். நீங்கள் சொல்ற மாதிரி யாழ்ப்பாணத்திலே சில வர்த்தக பயிர்கள் இருக்குது. சில வர்த்தக பயிர்கள் என்று நாங்கள் வரையறுத்திருந்தாலும் இப்ப புயலை தவிர மற்ற எல்லாமே வெங்காயம், மிளகாயிலும் எங்கென்ற நுகர்வுக்கும் தேவைப்படும் என்றதுனால நாங்கள் ஒரு சீசனுக்கு அதை உற்பத்தி செய்து கொண்டு இன்னொரு சீசனுக்கு நாங்கள் அதை தவிர்த்து அதுக்கு பதிலாக உணவுப் பொருட்களை நாங்கள் கவனம் செலுத்தலாம். என்னால் உண்மையாக எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் குடிநீர் தேவை எப்படி நிவர்த்தி செய்ய போகிறோம், உணவு தேவை எப்படி நிவர்த்தி செய்ய போறோம் என்றதுதான். ஆகவே இந்த ரெண்டும் தொடர்பாக நாங்கள் உரிய திணைக்கள அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு ஒரு விரிவான கலந்துரையாடல்களை நிகழ்த்தி உண்மையில ஒரு முடிவை கண்டு அந்த முடிவை செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் விவசாயம் ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளுக்கே இருக்குது. விவசாயத்தோடு சேர்ந்த உணவு தானிய நெருக்கடி என்று ஒரு பெரிய நெருக்கடிக்கு இருக்க போது எங்களுக்கு. அப்ப எங்களுக்கு உணவு தேவை இல்லாமல் போற சந்தர்ப்பங்களில அல்லது எங்களுக்கு உணவு தேவை அதிகரித்து அதனுடைய நிறைவு அல்லது வளங்கள் என்பது குறைவாக இருக்கிற பொழுது அது பல்வேறு வகைப்பட்ட பிரச்சனைகள், சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த சார்ல்ஸ் ஆண்டனி தாஸ் இங்கே அன்மியூட் பண்ணிட்டு நேரமாகிவிட்டது. சுருக்கமாக உங்களை கேளுங்க. சார்ல்ஸ் ஆண்டனி தாஸ் அண்ட் ரவி சங்கர பிள்ளை, நீங்க 2 பேரும் கடைசியாக. ஓகே, என்னென்ன இப்ப இன்றைக்கு பிரசிடென்ட் கூப்பிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அதை பற்றிய டீட்டெயில்ஸ் ஒன்றும் வரையில. இது நான் நினைக்கிறேன் நேஷனல் மீடியாலாம் பார்க்க வேண்டி வரும். ஆனால் இப்ப
ஆக்சுவலாக இந்த பீப்புளை மொபைலைஸ் பண்றது, இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ன்றது வந்து நான் நினைக்கிறேன் ப்ரொஃபஸர் இன்னும் ஏற்கனவே அவர் கணக்கு அவேர்னஸை கொண்டு வந்துட்டார். அந்த வேலை திட்டத்துல நான் நாளைக்கே அவரோட ஃபோன் பண்ணி இதை கோஆர்டினேட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஆனால் இந்த தேவைன்றது வந்து இன்னும் 14 நாளையில 14 நாளும் இல்லை, இப்ப 10 நாளையில தொடங்க போகுதுன்றபடியா தான் எனக்கு யோசனையா இருக்குது. நாங்கள் வந்து அடுத்த கட்ட வேலை திட்டங்களை எப்படி எந்த ஏற்கனவே சார் அது உருவாகிட்டது எப்படின்னா பசிபிக்கின் மேற்பரப்பு வெப்பநிலை சவரதசம் 8 பாகை செல்சியஸாலே அதிகரிச்சிட்டு. அப்ப ஐ மீன் இந்த கிழமையே தொடங்கிட்டது. அப்ப இது இந்த நிலைமை உச்சம் கிட்டத்தட்ட உச்சம் பசிபிக் சைட்ல இருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவது. இந்த கீட் வந்து சமுத்திரங்கள் ஊடாக ஜூலை பிற்பகுதிக்கு 20ஆம் தேதி பிறகு இந்து சமுத்திரத்துக்கு வந்துடும். Okay, thank you. And we have to work. And நினைக்கிறேன் ஒரு ஆள்கிட்ட எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்க எல்லாரும் அந்த பொறுப்பெடுக்க வேணும். அந்த ரீதியில ஒரு கலெக்டிவ் ஆக்ஷன் நாங்கள் தமிழ் ஹெல்ப்லைன் ஃபியூச்சருக்கு இதை கோஆர்டினேட் பண்ணாலும் பிரியோசனமா இருக்கு. நன்றி, தேங்க்யூ. ரவிசங்கர பிள்ளை நீங்க. வணக்கம் டாக்டர் புவி அண்ட் அதர் பீப்புள். இதில் நான் முக்கியமாக என்ன சொன்னால், இந்த ஃபீல்டோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேயும் அதே நேரத்தில் புவியியல் துறையிலையும் ஒரு விரிவாள் இருக்கிறபடியா மிக முக்கியமான ஒரு விடயத்தை மட்டும் சொல்லிட்டு வரேன். இதில் நிறைய கேள்விகள் வந்து பேராசிரியர்கிட்ட கேட்கப்பட்டது. உண்மையாக வந்து அது அவ்வளோத்துக்கும் அவரால் உண்மையாக பதில் அளிக்கப்பட்டது. இருந்தாலும் கூட அவர் பெரிய ஒரு நான் நினைக்கிறேன் இந்த தனிப்பட்ட கருத்து இந்த விஷயத்தை கொண்டு போகிறதுல தனிப்பட்ட முறையில் உண்மையாக நிறைய பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கிறபடியா நான் இந்த அறிவியல் தகவல் அரங்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்கிறேன். இப்போ நான் நினைக்கிறேன் கடைசியாக பேசின சார்ல்ஸும் சொன்ன விடயம் தொடர்பாக பார்க்கல. நான் இதில் அக்ரேரியன் ஃபிஷரிஸ், அதே நேரத்தில் மீட்டோலஜி டிபார்ட்மெண்ட், அகாடமிக்ஸ், குறிப்பாக வந்து பேராசிரியர் பிரதீபராஜா, இப்படி அதே மாதிரி கிழக்கு மாநிலத்தில் நான் நினைக்கிறேன் ப்ரொஃபஸர் ராஜேந்திரம், இப்படியான ஆட்கள் இருக்கல. டாக்டர் புவி ஒரு நீங்கள் இதுவுமே நான் நினைக்கிறேன் நீங்கள் 1 hour தண்டை நீங்கள், ஆனால் ஒரு முக்கியமானபடியாக நீங்கள் நீட்டிக்கொண்டு சொன்னிருக்கிறீங்க. இதே ஏன் ஒரு பேனல் டிஸ்கஷனா ஒருக்கா என்னன்னு சொன்னா, இது ஒரு ஏர்ஜென்டான மேட்டர். என்ற தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னா, நாங்கள் எவ்வளவு கருத்தரங்களை தொடர்ச்சியா செய்து கொண்டு போறோம். ஆனால் இது ஒரு ஏர்ஜென்டான விடயம் என்றபடியா இது ஒரு பேனல் டிஸ்கஷன். பேனல் என்று சொல்ற மீனிங் இப்போ அவரால் அந்த அளவுக்கு ஆன்சர் பண்றது உண்மையா வந்து ரெகுலேட்டரி அண்ட் லீகல் ரெகுலேட்டரி மெக்கானிசம் ரீதியா வந்து உண்மையா அது பெரிய ஒரு கடினமான விடயம். டிஎஸ் சொல்ற போது நீங்க பார்த்திருந்தா தெரியும். அதால அந்தந்த துறை சார்ந்தவர்கள் வந்து குறிப்பா வந்து இந்த ஃபுட் செக்யூரிட்டி விசேடமா நீங்க கேட்ட அந்த ஃபுட் செக்யூரிட்டி, அதாவது குறுகிய காலத்தில் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம். குறிப்பாக நாங்கள் அதை செய்தபடியா சொல்றேன்னு சொன்னால், இந்த தூர்வாடுறதெல்லாம் ஒரு பெரிய விடயம் இல்லை. மக்கள் ஒருங்கிணைக்கிறது செய்யலாம். ஆனால் இந்த ரெகுலேட்டரி மெக்கானிசம் சரியா இணைக்கப்பட்டா, ஆகவே ஒரு பேனல் டிஸ்கஷனை கொண்டு வந்தா நான் நினைக்கிறேன் இது ஒரு மிக ஒரு தார்மீக கடமையும் கூட. எந்த தனிப்பட்ட கருத்து, எந்த தனிப்பட்ட சஜஷன் 7 மாதத்துல அல்லது அறிவியல் தகவல் அரங்கமோ அல்லது வேறு ஒரு நிறுவனம் இந்த கோஆர்டினேஷனை செய்து ஒரு என்ன சொல்ற ஒரு நடுநிலைமையில கொண்டு ஒரு பேனல் டிஸ்கஷனை மேற்கொள்றதுக்கு தான் நாங்களும் அதற்கான ரிசோர்ஸ் ஒழுங்குபடுத்தி தரதுக்கு என்னால் முடியும் என்றதையும் நான் அதை சொல்றேன். தேங்க்யூ. நல்லது. ரவிதான் என்று இந்த பிரதீப ராஜாவையும் அரேஞ்ச் பண்ணி தந்தவர். ரவியும் பிஹெச்டி செய்து கொண்டிருக்கின்றார் இப்போ லண்டனில். ஆனால் அவர் டிபார்ட்மெண்ட் ஜியோகிராஃபில இன்னும் லெக்சராகத்தான் இருக்கிறார். சார் 1-2 பேர் சார் இதுல கேள்வி கேட்டு இந்த சர்ச்ல நான் மிக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் என்றால், பெரும்பாலான கேள்வி ஏன் பசிபிக் சமுத்திரத்தின் வெப்பநிலை அதிகரிப்பு வந்து எல்லினோவுக்கு காரணமாக இருக்குது என்றது. முதலாவது, வியாபார காற்றுகள் மிக செறிவாகவும் செல்வாக்கு செலுத்துற பிரதேசமும் வந்து பசிபிக் சமுத்திரம். 2வது, பசிபிக் சமுத்திரம் ஒரு பெரிய பரந்த பிரதேசம் என்றதுனாலேயும் பசிபிக் சமுத்திரத்தோட எல்லா சமுத்திரங்களுக்குமான தொடர்பு இருக்கிறது. அந்த வெப்ப மாற்றம் வந்து எல்லா உலகம் முழுவதிலும் இருக்கிற சமுத்திர பகுதிகளுக்கு கடத்தப்படுகிறது. அப்படி கடத்தப்படுற காரணத்தினாலே அந்தந்த பிரதேசங்களில் ஏற்படுகிற வெப்பநிலை தான், சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் தான் அந்தந்த பிரதேசங்களோடு தொடர்புடைய வானிலை தோற்றப்பாடுகளை தீர்மானிக்கும். அப்ப அதனால இந்த வெப்ப அதிகரிப்பு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் சமுத்திரத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா சமுத்திரங்கள் எல்லாம் ஒன்றும் தனியாக இடையிலான வெப்ப பரிமாற்றம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. சமுத்திர நீரோட்டங்கள் அதை மிக கச்சிதமாக செய்து கொண்டிருக்குது. உதாரணமாக
இருக்கிறதுக்கும் காரணம் வந்து வடக்கு அத்திலாந்திக் நீரோட்டம். வடக்கு அத்திலாந்திக் நீரோட்டம் வந்து மத்திய கோட்டு பகுதியிலிருந்து அதிக அளவிலான வெப்பத்தை கொண்டு வந்து வடகடலோடு சேர்ந்த பகுதிகளுக்கு சேர்க்கிறதுனால அந்த பகுதியில வந்து வெப்ப மாற்றம் ஏற்படுத்தப்படுகிறது. ஆக ஒரு நீரோட்டமே ஒரு பெரிய பிரதேசத்தின் வெப்பநிலையை தீர்மானிக்கும் என்றால் ஒரு பெரிய சமுத்திரம் வந்து தன்னிட்ட இருக்கிற வெப்பத்தை மிக விரைவில் பரப்பிடும். அப்படி பரப்புறதுனால அது ஒரு பெரிய அளவிலான பாதிப்பை கொண்டிரும். ஆகவே இந்த பசிபிக் சமுத்திரத்தின் வெப்ப அதிகரிப்புக்கான காரணம் வந்து வியாபார காற்றுக்கள் செயலிழப்பதும் ஒரு பெரிய பரந்த பிரதேசமாக இருக்கிற நல்லது. உங்களோட தொலைபேசியிலிருந்து பெருசாக இருக்கும். அப்ப அந்த பகுதியின் கடல் பகுதிக்குள்ளதான் மிக குளிரான பகுதிகளும் இருக்கும், மிக வெப்பமான பகுதிகளும் இருக்கும். அப்ப இந்த வெப்பமான பகுதி வந்து கீழே போய் குளிரான பகுதி மேலே வருகிற பொழுது ஒரு சமநிலை இருக்கும். இது வந்து அந்த செயற்பாட்டை செய்கிறது வந்து வியாபார காற்றுகள். அந்த வியாபார காற்றுகள் வீசாமல் விடுறதுனால அந்த செயற்பாடு தடைப்படும். அந்த செயற்பாடு தடைப்பட்டால் தொடர்ச்சியாக பல மாத காலங்களுக்கு மேற்பரப்பு வெப்பநிலை உயர்வாகவே இருக்கும். அப்படி உயர்வாக இருக்கிற மேற்பரப்பு வெப்பநிலை எல்லா சமுத்திரங்களுக்கும் பரவலடைந்து அந்தந்த சமுத்திரங்களின் வெப்பநிலையின் அளவை அதிகரித்து இந்த தோற்றப்பாட்டை உருவாக்கி ஒரு பெரிய வெப்ப அதிகரிப்பை சமுத்திரங்களிலும் நிலப்பகுதிகளிலும் ஏற்படுத்தும். நல்லது. ரவி ஒரு இதை வேண்டுகோளை விட்டிருந்தா நாங்கள் சார்ல்ஸ் ஆண்டனி தாஸ் உங்களால் இயலுமா? இப்போ சார்ல்ஸ் இலங்கையில் இருப்பதனால் இதை ஒரு கோஆர்டினேட் பண்ணி இது ஒரு முக்கியமான விடயம் தான், கோஆர்டினேஷன் தான் இதில் முக்கியம். சார்ல்ஸ் உங்களால் செய்ய இல்லைம்மா? அடுத்த கிழமைக்கு நாங்கள் ஒரு பெனல் டிஸ்கஷனை கொண்டு வரதுக்கு நாங்கள் யோசிச்சிருந்தோம். சார்ல்ஸ் மற்றது ரவி, நீங்கள் ஒரு கோஆர்டினேஷன் ரவி, சார்ல்ஸ் மற்றது பேராசிரியர் பிரதிபராஜா, நீங்கள் 3 பேரும் இணைந்து ஒரு அவசரம் பண்ணுறபடினால் நாங்கள் ஒரு கவர்னர் அப்படியான ஆக்களை கூப்பிட்டு இது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்தால் தான் அதில் பெரிய அவசரம், இல்லாட்டி நாங்களே கதைச்சிட்டு போகிறதா இருக்கக்கூடாது. இது ஒரு சமூக பிரச்சனை. நாங்கள் ஒவ்வொரு முறையும் ரியாக்டிவ் தான் செயற்பட்டு இருக்கின்றோம். மழை வெள்ளம் வந்து அழிந்த அப்புறம் நாங்கள் கொண்டே ஏதாவது காசு சேர்க்கிறது உடுப்பு சேர்க்கிறதுல இருந்திருக்கிறோம். இந்த முறை அதை நாங்கள் வருமுன் காப்போம் என்ற முறையில் ஏதாவது முயற்சி எடுக்கலாம் என்பதை ஒரு இணைப்பாக சார்ல்ஸ் நீங்கள் செய்யணுமா? ரவி பேராசிரியர் உங்களுக்கு தான் இயலும் இதை செய்யக்கூடியது. பேராசிரியர் நீங்கள் இணைவீர்கள் என்று சொன்னால் நாங்கள் இதை இணைத்து நான் இணைவேன் சார். நான் ஒரு பேனல் மெம்பரா இணைவேன் சார். ஓகே, கோஆர்டினேட் பண்றதுல எனக்கு கொஞ்சம் சார்ல்ஸ் அண்ட் ரவி போகலாம். பட் நான் ஒரு நீங்க சொல்ற டைமுக்கு நான் ஒரு பேனல் மெம்பரா நான் நினைஞ்சு சொல்றேன் சார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்கள் செய்ய பார்ப்போமா? ரவி அண்ட் சார்ல்ஸ். சார்ல்ஸ் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. சார்ல்ஸுக்கு இதை அன்மியூட் பண்ணலாம், சார்ல்ஸ் செய்யலாம்னு சொல்லுறார். நாங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு பேனல் டிஸ்கஷன் இதை எல்னினோவை பற்றிய எவ்வாறு ஸ்டேக் ஹோல்டர்ஸை கொண்டாந்து நாங்கள் இதில் என்ன மாதிரி செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம். ஓகே சார். ரவி சங்கரப்பிள்ளை அண்ட் சார்ல்ஸ், நீங்கள் இதை கோஆர்டினேட் பண்ணி தருவீங்கன்னு சொன்னால் நாங்கள் மிச்சம் செய்தோம். ஹலோ ரவி. என்னென்ன கோஆர்டினேட் பண்றதுல நான் என்ன கேட்கறேன்னு சொன்னா, இதுல வந்து அக்ரேரியனும் மற்றது வந்து வாட்டரோட சம்பந்தப்பட்டாலும் முக்கியமா வந்து ஒரு அரசத்தை நான் நினைக்கிறேன் கவர்னரோட கேட்டு பார்க்கலாம். அதே நேரத்துல வந்து மிக முக்கியமா வந்து ஹெல்த்தோடையும் சேர்த்து நாங்க ஒரு 6-7 பேனல்ல எடுக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் கோஆர்டினேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் முழுதா செய்ய முடியாட்டிக்கும் ஒரு 6-5 பேரோட 6 முக்கியமான ஆக்களை நாங்கள் ஒருங்கிணைச்சு செய்யக்கூடிய இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் ஒரு அதை யோசிப்போம். அவர் சால்ஸ் அண்ணனியோடையும் சேர்த்து கழிச்சு போட்டு என்ன மாதிரி செய்யலாம்னு பார்ப்போம். ஓகே, நன்றி. ஓகே, நன்றி. ஆமாம், நான் முழுக்க சப்போர்ட் பண்ணலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்கள் இதை செய்வோம். ரவீந்திர வேண்டோட நாங்கள் நிறைவு செய்வோம், பூர்த்தி செய்வோம். நன்றி. நாங்கள் நீண்ட நேரம் கலைத்து விட்டோம் என்றால் இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் என்றபடினால் நாங்கள் நிறுத்தவில்லை. நேரத்துக்கு நன்றி. நாங்கள் மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய பேராசிரியர் நாகமுத்து ராஜாவுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் சமூக செயற்பாடு நீங்கள் கற்றதை மற்றவர்களுக்கு பகிர்வது மிக முக்கியம். வெட்டி சுரக்காய் கரைக்குதவாதன்னு சொல்வார்கள். அது இல்லாமல் நீங்கள் அதை
மக்களுக்கு பயன்படக்கூடிய முறையில் இந்த இதை செயற்படுத்துவீர்கள் என்பதை கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி. நன்றி.